சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் பேய்கள் தொல்லை அதிகமாக இருந்து வந்தது. பொதுவாக சிறுவர்களைத்தான் அந்த பேய்கள் பயமுறுத்தி கொண்டிருந்தன. பேய்கள் வருகிறது, ஏண்டா இப்படி ஓடி வருகிறீர்கள்? கிராமத்திற்கு அருகில் மலையில் அமைந்துள்ள கோட்டையில் தான் அந்த பேய்கள் வாசம் செய்து வந்தது. அந்த பக்கம் போகாத, அங்கதான் பேய்கள் வருகின்றன. மலை பக்கம் யார் சென்றாலும் பேய்கள் விரட்டி அளிக்கும். கிராமத்து சிறுவர்கள் அனைவரும் மாயாவியிடம் வந்தார்கள். மாயாவி மாமா, உண்மையாவே காட்டு பேய் இருக்கிறதா? இருக்கிறது, நான் பார்த்திருக்கிறேன். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், மலை மேலே பேய்கள் இருக்கிறது. அந்த காட்டில் பேய்கள் அதிகமாக வாழ்வதால் அதற்கு பேய்காடு என்றே பெயர் வைத்து விட்டார்கள். இரவில் பேய்கள் கொட்டமடிப்பதற்காக கோட்டையில் இருந்து இறங்கி காட்டுக்குள் வரும். காட்டுக்குள் வந்து கூடி நின்று விடியும் வரை ஆட்டம் போடும். சும்பாலே சுமுக்கு சும்பா, சுமுக்கு சும்பா, காட்டையே இரண்டாக்கி விடுவது போல அலரும். விடியும் நேரம் வரும்போது பேய்கள் அனைத்தும் மீண்டும் கோட்டைக்கு திரும்பும். இது அவைகளின் வாடிக்கையாக இருந்து வந்தது. பேய் கூட்டத்தின் தலைவி அந்த கோட்டையில் வசிப்பதாக சொல்லப்பட்டது. அவள் ஒரு சூனியக்காரி. மாயாவி சிறுவர்களிடம் பேய் காட்டை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார். மாய தந்திரம் கற்றவள், மிக மோசமானவள், யாருக்கும் தீங்கு செய்பவள். சூனியக்காரிகள் நிறைய பேர் இருக்கிறார்களா? நீங்கள் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்கிறீர்கள். இப்பொழுது கூட சூனியக்காரிகள் இருக்கிறார்களா? நான் பார்த்தது இல்லை, ஆனால் இருப்பதாக சொல்கிறார்கள். உங்கள் ஆசிரியரிடம் கேளுங்கள், அவர்கள் சூனியக்காரிகளை பற்றி நிறைய சொல்லுவார்கள். நான் வெளியூர் போக வேண்டும். சூனியக்காரியிடம் சிக்கிக் கொள்ளாதீர்கள். மாயாவி அவசர வேலை காரணமாக புறப்பட்டார். சிறுவர்கள் சூனியக்காரியை பற்றி அறிவதற்காக டீச்சரிடம் சென்றார்கள். அது ஒரு மூட நம்பிக்கை. இப்பொழுது அப்படி யாரும் இல்லை. சூனியக்காரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தாத்தாவிடம் கேளுங்கள், சொல்வார். உடனே சிறுவர்கள் ஊர்கோடியில் இருக்கும் தாத்தாவிடம் வந்தார்கள். நம்ம மலையிலேயே ஒரு சூனியக்காரி இருக்கிறாள். அவளிடம் ஒரு மாய கண்ணாடி இருக்கிறது. அதுல உலகம் முழுக்க தெரியும். அவள் மனிதனை கூட பாம்பாக மாற்றி விடுவாள். அவ்வளவு சக்தி. மாயாவியை கூட ஒரு முறை நரியாக்க முயற்சித்தாள். அப்பொழுது டீச்சர் குழந்தைகளை தேடி தாத்தாவிடம் வந்தார். தாத்தா, கற்பனைகளை சொல்லி பிள்ளைகளை முட்டாளாக்காதீங்க. கற்பனையா? எச்சரிக்கையாக இரு. இல்லாவிட்டால் சூனியக்காரி உன்னை எருமையாக்கி விடுவாள். முட்டாள்தனமாக பேசாதீர்கள். தாத்தா சொல்வதை நம்பாதீர்கள். சூனியக்காரி காலில் விழுந்து விட போகிறது. கோட்டையில் நான்
உள்ளே போனால் உயிரோட திரும்ப முடியாது. பிள்ளைகளை இப்படி முட்டாளாக்குகிறார்களே. டீச்சர் எவ்வளவு எடுத்து சொல்லியும் சிறுவர்கள் வர மறுக்கவே டீச்சர் மட்டும் புறப்பட்டார். மந்திரவாதிகள் கூட பேய் காட்டுக்குள் போக பயப்படுவார்கள். சோனியக்காரி அவ்வளவு கொடியவள். சோனியக்காரிக்கு 1000 வயது ஆகிறது. அவளை பற்றி ஒரு கதை கூட இருக்கிறது. அவள் தனக்கு துணை ஒருவரை தேடினாராம். தாத்தா சூனியக்காரியை பற்றி கதையை சிறுவர்களுக்கு எடுத்து சொன்னார். சூனியக்காரி தனக்கு ஏற்ற துணையை தேடுவதற்காக மாய கண்ணாடி முன் வந்து நின்றாள். மாய கண்ணாடியே, சிறந்த மனிதர்களை காட்டு. அரசர்கள் அதிபர்கள் கண்ணாடியில் தோன்றினார்கள். ஒருவர் கூட வரவில்லையே. சூனியக்காரிக்கு மாய கண்ணாடியில் தோன்றிய ஒருவரை கூட பிடிக்கவில்லை. மேலும் சிலரை மாய கண்ணாடியில் வரவழைத்து பார்த்தார். எல்லாம் விளையாட்டுகிறது. உங்கள் கல்லு போல இருக்கிறது. சூனியக்காரி எல்லாரையும் நன்றாக பார்த்தார். ஒருவர் கூட நன்றாக இல்லையே. அவர்கள் ஒருவர் கூட அழகாக இல்லை. அதனால் ஆத்திரமடைந்த அவள் ஊருக்குள் பேய்களை ஏறி வீட்டு நாசப்படுத்தினாள். எப்படி அனுப்பினால் தெரியுமா? பேய்கள் எலிகளாக மாறி ஊருக்குள் புகுந்தன. சூனியக்காரிகள் அப்படித்தான் செய்வார்கள். அடுத்த நாளும் மாய கண்ணாடி முன் வந்து நின்று தன் துணையை தேடினார். அப்பொழுதும் அவளுக்கு யாரையுமே பிடிக்கவில்லை. மாய கண்ணாடியே, விஞ்ஞானிகளை காட்டு. மாய கண்ணாடியே, ஆண் ஆசன்களை காட்டு. இவர்கள் ஆண் சிங்கங்களா ஆசிங்கங்களா? ஆண் அழகர்கள் கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. ஏமாற்றம் அடைந்த சூனியக்காரி மீண்டும் பேய்களை ஏவினார். அசிங்கங்களை அழைத்து ஒளியுங்கள். டீச்சர் மீண்டும் திரும்பி வந்து சிறுவர்களை அழைக்க வந்தார். இன்னும் உங்கள் கதை முடியவில்லையா? சூனியக்காரி மறுநாள் கூட எல்லாரையும் வரவழைத்து பார்த்தார். எத்தனை முறை பார்த்தாலும் கழுதை குதிரையாகுமா? சூனியக்காரி பேய்களை ஏவினாள். வீட்டில் பூச்சிகளாக பேய்கள் கூட்டம் கூட்டமாக வந்தன. ஒருவரை கூட விடாதீர்கள், ரத்தத்தை குடியுங்கள். ஒரு நாள் விடாமல் சூனியக்காரி முயற்சித்துக் கொண்டிருந்தாள். சூனியக்காரி இன்றைக்கும் துணை தேடிக்கொண்டு இருக்கிறாள். இப்பொழுதாவது எனக்கு பொருத்தமானவர் அகப்படுவாரா? முடிவில் சூனியக்காரி பேய்கள் அனைத்தையும் அழைத்தாள். தோழர்களே, எனக்கு இதுவரை ஒரு துணை கூட கிடைக்கவில்லை. நீங்களாவது எனக்கு ஒரு துணையை தேடித் தாருங்கள். அடுத்த நிமிடம் பேய்கள் அனைத்தும் மாய கண்ணாடி முன் நின்று கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தன. மாய கண்ணாடியே, இந்த உலகிலேயே அழகிலும் ஆண்மையிலும் சிறந்த வீரன் யார் என காட்டு. கடைசியாக பேய்களின் உதவியால் சூனியக்காரி ஒருவரை கண்டுபிடித்து விட்டாள். பலே பலே. பிள்ளைகளை நேரமாகிவிட்டது, படுக்க போங்கள்.
டீச்சர் சிறுவர்களை வீட்டுக்கு போக சொன்னார். சீக்கிரம் சொல்லு தாத்தா, அவர் யார்? அந்த ஆள் யார் என்று தெரிந்து கொண்டு வருகிறோம். சொல்லுகிறேன். பிறகு போகலாம், எழுந்து வாருங்கள். அதை மட்டும் கேட்டு வருகிறோம் மிஸ். முடியாது, நேரமாகிவிட்டது, படுக்க போங்கள். பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து படுத்தார்கள். அவர்கள் கனவில் தாத்தாவும் சூனியக்காரியும் வந்தார்கள். மறுநாள் காலை. இன்றைக்காவது பாடம் படிக்க வாருங்கள். தாத்தாவை பார்த்து விட்டு வருகிறோம். சிறுவர்கள் தாத்தாவை பார்க்க ஓடினார்கள். அந்த ஆணழகன் யார் தாத்தா? சொல்லுகிறேன், உட்காருங்கள். சூனியக்காரி 1000 ஆண்டுகளாக தேடி ஆண் அழகன் அகப்பட்டானா. அவளது கோட்டையில் ஒரே கொண்டாட்டம், ஆனந்தம், பராமானந்தம். பேய்களும் சூனியக்காரியும் சந்தோஷத்தில் ஆட்டம் போட்டார்கள். அந்த ஆணழகன் யார் தெரியுமா? நீங்க சொல்லவில்லையே. சீக்கிரம் சொல்லுங்கள் தாத்தா. கண்ணாடியில் தெரிந்த உருவம் இதுதான். கண்ணாடியில் தெரிந்த மாயாவியை கண்டு இவன்தான் நம் தலைவிக்கு ஏற்ற ஜோடி என்று பேய்கள் ஆர்ப்பரித்தன. சூனியக்காரிக்கு கூட மாயாவியை மிகவும் பிடித்திருந்தது. இவனை எனக்கேற்ற துணை. ஆமா ஆமா. அப்பொழுது டீச்சர் அங்கு வந்தார். அவரை அழைத்து வர சூனியக்காரி ஆட்களை அனுப்பினாள். போதும், நிறுத்துங்கள். சூனியக்காரி அவரை என்ன செய்தால்? சிறுவர்கள் ஆவலுடன் கேட்டார்கள். தலைவனிடம் மிஸ் புகார் செய்தாள். அந்த கிழவன் ஏன் பிள்ளைகளை இப்படி கிடைக்கிறான்? அவர் அனுபவசாலி. நம் ஊர் காடு மலையை பற்றிய கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். சூனியக்காரி அனுப்பிய ஆட்கள் மாயாவியை கோட்டைக்கு அழைத்தார்கள். நான் வர முடியாது. வர மறுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நீ ஆளே இருக்க மாட்டாய். மாயாவி வர மறுத்ததை சூனியக்காரியிடம் வந்து சொன்னதும் அவள் கொதித்தாள். அவனை சும்மாவா விட்டு வந்தீர்கள்? நிறைய பரிசுகளுடன் வேறு ஒரு ஆளை அனுப்பி வைத்தாள். நீங்கள் தயவு செய்து வர வேண்டும். பொருட்களை காட்டி என்னை விலைக்கு வாங்க முடியாது, மாயாவி உறுதியாக சொன்னார். போனவன் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்து சூனியக்காரியின் முன் நின்றான். அவனை எப்படி வரவழைப்பது என்று எனக்கு தெரியும். அவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் நான் அழைத்ததும் வர மறுப்பான். அவனுக்கு இன்னும் ஏராளமான பரிசுகளை கொண்டு போய் கொடுங்கள். அவன் ஒரு மாயாவி. ஒட்டகங்களில் மீண்டும் பெரிய பெரிய பரிசு பொருட்கள் ஏற்றப்பட்டு மாயாவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த பரிசுகளில் அவன் மயங்கியே தீருவான். அப்படியானால் அவனை கையோடு அழைத்து வந்து விடுகிறேன். பரிசு பொருட்களை மாயாவியிடம் கொண்டு வந்தார்கள். உன் மீது என் தலைவிக்கு ரொம்ப பிரியம். சூனியக்காரிக்கா அன்பு, பிரியம், பாசம் எல்லாம் அவளது அதிகாரத்திலேயே கிடையாதே.
ஒட்டகங்களில் பேய்களை ஏற்றி வந்து அழகிகளாக மாற்றினார்கள். அழகிகளை கொண்டு மாயாவியை மயக்க நினைத்தார்கள். இவர்கள் எல்லாம் உலக அழகிகள், நீ பார்த்திருக்கவே முடியாது. உனக்கு தேவையில்லை, அழைத்து போ. அவர்கள் எல்லாம் அழகிகள் அல்ல, பேய்கள். மாயாவி மசியவில்லை என்றவுடன் சோனியாக்காரி எரிமலை போல் கொதித்து போனாள். அவன் இங்கே வராவிட்டால் காட்டையே எரித்து பொசுக்குவேன். அத்தனை பேரும் பரிசுகள், பெண்கள் எதுவுமே மாயாவியிடம் எடுபடவில்லை. பிறகு அவள் என்ன செய்தாள்? குழந்தைகள் மீது ஆவிகளை ஏவி விட்டு காய்ச்சலை உண்டாக்கினாள். பிள்ளைகளுக்கு காய்ச்சல் உண்டாக்குங்கள். கோட்டைக்கு நீ வருகிறாயா இல்லையா? வராவிட்டால் இங்கே இருக்கும் எல்லோரும் அழிய வேண்டியதுதான். மாயாவி எதற்கும் அசையாமல் கம்பீரமாக இரும்பு மனிதனாய் இருந்தார். பிள்ளைகள் காய்ச்சலில் அவதிப்பட்டார்கள். ஒரு மருந்தும் பலனளிக்கவில்லையே. சூனியக்காரியின் ஏவலினால் ஒவ்வொரு வீட்டு குழந்தைகளும் காய்ச்சலில் அவதிப்பட்டு துடித்தார்கள். முடிவில் மக்கள் மாயாவியிடம் வந்து முறையிட்டார்கள். மாயாவி, சூனியக்காரியிடம் இருந்து பிள்ளைகளை காப்பாற்று. இது சூனியக்காரியின் ஏவலாக இருக்கும் என்று எல்லோரும் சந்தேகப்பட்டார்கள். குழந்தைகள் காய்ச்சலால் வாடி வதங்குகிறார்கள் என்றதும் மாயாவி கொதித்து எழுந்தான். குதிரையில் தாவி ஏறினான். பேய்காட்டுக்கு பறந்தான். மலை மீது ஏறினான் மாயாவி. சூனியக்காரியின் கோட்டையை நெருங்கினான். மாயாவி ஆவேசமாக சூனியக்காரியின் கோட்டைக்குள் நுழைந்தான். வா மாயாவி, உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நானும் உன்னைத்தான் வெகு நாட்களாக பார்க்க வேண்டும் என்று இருந்தேன். சூனியக்காரியின் கோட்டைக்குள் மாயாவி போனான். சொல்லுங்கள் தாத்தா, அங்கு என்ன நடந்தது? சிறுவர்கள் ஆர்வமாக கேட்டார்கள். என் சக்தி என்னவென்று இப்பொழுதாவது தெரிந்ததா? என் சக்தியும் என்னவென்று உனக்கு தெரிய வேண்டாமா? இப்பொழுது தெரிந்து கொள். சூனியக்காரியின் எதிரில் போய் மாயாவி நின்றான். அவள் அழகை பார்த்து மாயாவிய ஒரு நிமிடம் ஆடி போயிட்டான். அவளை பார்த்து மாயாவி மாமா பயப்படவில்லையா? அவள் ஓர் அழகியாக உருமாறி நின்றாள். வா மாயாவி. நீ 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 யார்? நீதான் சூனியக்காரியா? உலக பேரழகி போல சூனியக்காரி தோன்றினாள். உன்னை போன்ற அழகியை நான் பார்த்ததே இல்லை. மாயாவி தன்னை தேடி வந்து விட்டான் என்று குதூகலித்தாள் சூனியக்காரி. என் போன்ற ஆண் அழகனை நானும் பார்த்ததில்லை. குழந்தைகளை காப்பாற்றவே நான் இங்கு வந்தேன். அவர்களுக்கு காய்ச்சலை அகற்று. நீதான் இங்கு வந்து விட்டாயே. இனி பிள்ளைகளுக்கு ஆபத்து இல்லை. அவர்களை பிடித்த காய்ச்சல் பேய்கள் விலகும். அவள் அங்கு அப்படி சொன்னவுடன் காய்ச்சலில் படுத்த எல்லா குழந்தைகளும் சுகமாக எழுந்தார்கள். பிறகு பேய்கள் காட்டுக்குள் திரும்பிச் சென்றன. பேய்களை, இனி பிள்ளைகளை நெருங்காதீர்கள். கனவில் ஒரு இளவரசியை பார்த்ததாக காய்ச்சலில் இருந்து எழுந்தவர்கள் சொன்னார்கள். எல்லா பிள்ளைகளும் எழுந்து விட்டார்கள் என்று நான் எப்படி நம்புவதை? இங்கே வந்து பார். காய்ச்சலில் இருந்து எழுந்த குழந்தைகளின் பூரிப்பையும் பெற்றோர்களின் மகிழ்ச்சியையும் சூனியக்காரி மாயாவியிடம் காட்டினாள். ஏ மாயாவி, எங்கள் குழந்தைகள் எல்லாம் குணமாகிவிட்டார்கள். ரொம்ப நன்றி. உன் உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம். அடுத்து அவர்கள் மாயாவியை தேடி கோட்டைக்கு வந்துவிட்டார்கள். வந்த வேலை முடிந்தது, வருகிறேன். என்னை தனியே விட்டு போக போகிறாயா? உடனே மாயாவி புறப்பட்டார். என் அழகு உன்னை மயக்கவில்லையா? பலவித ஆடைகளில் பல கோணங்களில் மாயாவி முன் தோன்றினாள். பார், நான் தான் உலக அழகி கிளியோபாட்ரா. இந்த அழகிலேயே யாருமே மயங்கித்தான் போவார்கள். சூனியக்காரி எத்தனையோ அழகில் தோன்றி மாயாவியை மயக்க முயற்சித்தாள்.
ஆனால் மாயாவி மயங்கவில்லை. உன் மாயத் தோட்டத்தால் என்னை மயக்க முடியாது. சூனியக்காரி கெஞ்சினாள், என்னை போன்ற ஒரு அழகிக்கு உன்னை போன்ற ஒரு அழகன்தான் வேண்டும். பேய்களை ஏவி விட்டு வேடிக்கை பார்க்கும் ஒரு மாய பிசாசு. நீ ஒரு அழகி அல்ல, பேய், பிசாசு, சூனியக்காரி. வா, உன் கண்ணாடியில் நீயே பார். நீ யார் என்று உண்மை தெரியும். முடியாது, நான் வரமாட்டேன். உன் மாய கண்ணாடி உனது உண்மையான உருவத்தை காட்டிவிடும். வா, பார், உன் முகத்தை நீயே பார். இந்த முகத்தை வைத்துக்கொண்டு இந்த ஆட்டம் ஆடுகிறாய். உன்னை என்ன செய்கிறேன் பார். என்னிடம் உன் விளையாட்டை வைத்துக் கொள்ளாதே. சாகப் போவது நீதான். சூனியக்காரி பேய்களை ஏவினாள். விடாதீர்கள், அவனை கொல்லுங்கள். பேய்கள் மாயாவியை கடுமையாக தாக்கின. ஒரே அடி, அவன் சுருண்டு விழ வேண்டும். பேய்கள் ஆவேசத்துடன் தலைவிரித்து ஆடின. காடே நடுங்கியது. மாயாவி தாக்குதலில் இறங்கினார். எல்லாம் தூள் தூள். பேய்களே, குட்டி சாத்தான்களே, அவனை கொல்லுங்கள். அப்புறம் என்னாச்சு? மாயாவி மாமாக்கு ஆபத்து ஒன்றுமில்லை. மாயாவியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பேய்கள் தடுமாறி போயின. மாயாவி, என்னை விட சக்தி படைத்தவனாக இருக்கிறாயே, என்னை ஏமாற்றி விட்டாய். இனி நான் உயிரோடு இருக்க மாட்டேன். பேய்களை அடித்து வீழ்த்தி விட்டு மாயாவி தப்பினார். தோல்வியை தழுவிக்கொண்ட சூனியக்காரி வெம்பினாள். அடுத்த நிமிடம் சூனியக்காரி உயிரை விட்டாள். அதற்கு பிறகு கோட்டை வெடித்து சிதறியது. சூனியக்காரியும் இப்பொழுது பேயாக அலைகிறாள். மாயாவியை தேடிக்கொண்டு இருக்கிறாள். அப்பொழுது வெளியூரிலிருந்து மாயாவி திரும்பி வந்தார். தாத்தா என்ன சொல்கிறார்? மாயாவி மாமா வந்துவிட்டார். மாமா இங்கேதானே இருக்கிறார்? ஏன், எனக்கு என்ன? இந்த காட்டில் உள்ள பேய்கள் உங்களைத்தான் தேடி அலைகிறதாம். ஆனால் மாயாவியை நெருங்க பேய்கள் கூட அஞ்சுகின்றன. அதுதான் ஊருக்குள் வராமல் காட்டுக்குள் அலைகின்றன. முடிந்தது. நண்பர்களே, இது போன்ற கதைகளை மேலும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாயாவி வாழும் பெங்காலியா காட்டில் டோமா, ரெக்ஸ். டோமாவும் ரெக்ஸும் பழைய நண்பர்கள். ரொம்ப நாளைக்கு பிறகு இருவரும் சந்தித்து கொண்டார்கள். கிட், கிளைஸ், இவன் என் நண்பன் டோமா. ஹலோ, உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஹலோ டோமா. கிட்டும் கிளைஸும் மாயாவியின் குழந்தைகள். மாமா, டோமா வந்துட்டான் பாருங்க. ரெக்ஸ், உனக்கு இன்ப அதிர்ச்சி தரத்தான் மிஸ் அவனை பள்ளியிலிருந்து அழைத்து வந்திருக்கிறார். 4 குழந்தைகள் சேர்ந்து விட்டால் மகிழ்ச்சிக்கு கேட்க வேண்டுமா என்ன? போதாத குறைக்கு சிம்போ வேற அவர்களுடன் சேர்ந்து கொண்டது. ஹாய், சிம்போ வந்து விட்டது. இனி ஜாலிதான். ஐயா, சிம்போ. குழந்தைகள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார்கள். டயானா, டோமாவை அழைத்து வர சொன்னாயே, வந்து விட்டான். அப்படியா? குழந்தைகளுக்கு இனி கவலை இல்லை. டயானா, ஈடன் தீவில் உள்ள மரக்கோட்டை எப்படி இருக்கிறது? நீங்கள் மரவாழ் மக்களை அழைத்து வந்தால்தான் கோட்டை தேரும். மரங்களில் வாழும் மக்களே மரவாழ் மக்கள். சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகு மாயாவி புறப்பட்டார். பெரிய பெரிய மரங்கள், இதுதான் மரவாழ் மக்களின் இடம் என்று நினைக்கிறேன்.
நடு நடு என்று உயரமாக வளர்ந்த மரங்கள் தான் மரவாழ் மக்களின் இருப்பிடம். அங்கே போனதும் மாயாவி குதிரையில் இருந்து இறங்கினார். ஹலோ ஹலோ 200 அடி மேலே இருந்து 2 பேர் எட்டி பார்த்தார்கள். மாயாவி அழைத்தார். ஹலோ ஹலோ. எட்டி பார்த்தவர்கள் மாயாவியை கண்டதும் சுறுசுறுப்படைந்தார்கள். மேலே இருந்து மாயாவியின் மீது சுருக்கு கயிறை வீசி மேலே தூக்கினார்கள். ஏய், விட்டு விடாதீர்கள். டெவில், ஹீரோ, இங்கே இருங்க, நான் வந்து விடுகிறேன். மாயாவி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் கொண்டிருந்தார். 200 அடிக்கு மேலே மரத்தின் மீது 4-5 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். வணக்கம் தலைவரே. வணக்கம் மாயாவியாரே, உங்களை சந்தித்து அதிக நாளாகிவிட்டதே. தலைவரே, உங்கள் மகளை காட்டு மனிதன் கடத்தி போய் விட்டானாமே, கேள்விப்பட்டேன். என்னவென்று பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். ஈடன் தீவில் நீங்கள் கட்டி கொடுத்த மரக்கோட்டையின் கூரை எரிந்து விட்டது. நீங்கள் அதை புதுப்பித்து தர வேண்டும். உங்களுக்காக இதை கூட செய்யாவிட்டால் நாங்கள் இருந்து என்ன பயன்? என் ஆட்களை அனுப்பி வைக்கிறேன். தலைவரே, இந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி போக முடியும்? உங்கள் மகள் தானே, அவளை நான் பார்த்து கொள்கிறேன். 200 அடிக்கு மேலே மரங்களுக்கு இடையே ஒரு அழகான கிராமத்தை உருவாக்கி இருந்தார்கள். கிராமத்தினர் எவரும் தரைக்கு வருவதே இல்லை. இது அதிசயமான கிராமம். அந்த அபாயகரமான இடத்தில் கூட குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். தலைவரே, உங்கள் மகளை காட்டு மனிதன் கடத்தி செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதை ஏன் கேட்கிறீர்கள் மாயாவியாரே? காட்டு மனிதன் உங்கள் நண்பனா? இல்லை. மாயாவியார், ரொம்ப நாளைக்கு முன்பு காட்டு மனிதர்களின் தலைவனிடம் மோதினீர்களே, நினைவிருக்கிறதா? அந்த தலைவன் இறந்து அதற்கு பிறகு அவர்களுக்குள் யார் தலைவராக வருவது என்பதில் போட்டி. அவர்களுக்குள் அடித்து கொண்டார்கள். முடிவில் மூசா என்பவன் தலைவன் ஆனான். நாங்களும் உங்க மரத்தில் தான் தங்குவோம். கடைசியில் காட்டு மனிதர்கள் எங்கள் அடிமடியில் கை வைக்க தொடங்கினார்கள். நாங்கள் மறுத்துவிட்டோம். அதன் விளைவு என் மகளை கடத்தி சென்று விட்டான். என் மகள் ரோஜா தைரியசாலி. சாதாரணமாக காற்றை சுற்றி வருவாள். என்னை பாதுகாத்து கொள்ள எனக்கு தெரியும் என்பாள். ஒரு நாள் பூ பறிக்க கீழே இறங்கினாள். அந்த நேரம் பார்த்து அங்கு வந்த மூசா ரோஜாவை பார்த்து விட்டான். உடனே அவளை பிடித்து கொண்டான். விடுடா, என்ன விடுடா. அது எப்படி உன்னை விடுவேன்? இனி நீ எனக்கு தான் சொந்தம். மூசா அவளை தலைக்கு மேல் தூக்கி கொண்டு கூத்தாடினான். நீங்கள் அடிமைகளாக இருந்து எங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இவளை கொன்று விடுவேன். என்ன சொல்கிறாய்? அப்பா, இவன் பேச்ச கேட்காதீங்க. என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். சிறிது நேரத்தில் மூசா அவளை தூக்கி சென்று விட்டான். இவ்வளவு நாள் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் என் மகள் போனதிலிருந்து ஒவ்வொரு வினாடியையும் வேதனையுடன் கழிக்கிறோம். கவலைப்படாதீர்கள் தலைவரே. நாங்கள் அவனுக்கு அடிமையாகாவிட்டால் என் மகனை கொன்று விடுவான். மாயாவியாரே, நாங்கள் என்ன செய்வது? ஏதாவது யோசனை கூறுங்களேன். தலைவரே, காட்டு மனிதர்கள் உங்கள் நண்பர்களாகத்தானே இருந்தார்கள்? ஆமாம், முன்பு எங்களுக்கும் காட்டு மனிதர்களுக்கும் நல்ல உறவு இருந்தது. ஆனால் மூசா தலைவனான பிறகு எல்லாமே மாறி போய்விட்டது. டேய், நீங்கள் என் அடிமைகள். அடிக்காத. மூசா தடியெடுத்து அடித்தான். மூசாவின் நடவடிக்கைகளை தட்டி கேட்ட காட்டு மனிதர்களையும் கடுமையாக தாக்கினான். என்னடா வாய் கொழுப்பா? அம்மா, என்னை யாராவது எதிர்த்தால் இதுதான் கதி. ஆகிறது, என்ன செய்வது? என் மகளை கொன்றுவிடக் கூடாதே. தலைவரே, உன் மகளை கொன்று விடவா? மூசா மீண்டும் வந்து கர்ஜித்தான். அப்பா, வேண்டாம்ப்பா, அவன் சொல்லுக்கு கட்டுப்படாதீங்க. மரவாழ் மக்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். மாயாவியாரை, நான் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். தலைவரே,
நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன். மாயாவியாரே, உங்கள் திட்டம் பயங்கரமானது. பயங்கரத்தை பார்த்தால் உங்கள் மகளை மீட்க முடியாது. ஏய், உன் மகள் உனக்கு உயிரோடு வேண்டாமா? மூசா, போய் ஒரு பொண்ணை கடத்தி போயிருக்கிறாயே, நீ எல்லாம் ஒரு வீரனா? டேய், யாரா என்ன எடுத்து பேசுறது? எங்களுடைய இரும்பு மனிதன் தான். நீ அவருடன் மோதி பார்க்கிறாயா? இரும்பு மனிதனா? எங்க அவனை என் முன் வர சொல் பாப்போம். மூசா கொக்கரித்தான். உடனே மாயாவி மரத்தில் இருந்து பாய்ந்து தரைக்கு வந்தார். இவனா? இந்த பொடியனா உங்கள் இரும்பு மனிதன்? இவனுடன் மோத வேண்டுமா? மூசா, இதுதான் உன் கடைசி சிரிப்பு. நன்றாக சிரித்துக்கொள். மரத்தில் இருந்தவர்கள் என்ன நடக்கப் போகிறதோ என்று அஞ்சிக் கொண்டிருந்தனர். தலைவரே, மாயாவி அவனுடன் மோதி வெற்றி பெற்று விடுவாரா? பொறுத்திருந்து பார். பொடிய மாதிரி இருக்கா? இவன் மூசாவுடன் மோத போகிறானா? மூசா அவனை தூக்கி இறுக்கினால் போதும், முறிங்கி போய் விடுவான். நீ இரும்பு மனிதனா? ஒரு பொண்ணுக்காக சாகப் போகிறாய். இப்பொழுது பார். மூசா தடியை மாயாவியை நோக்கி ஓங்கினான். என்ன இது? இந்த ஆயுதத்தை இதற்கு முன் பார்த்திருக்க மாட்டாய். உன் தடி என்ன கதியாகி போனது பார்த்தாயா? அதே போல் உன் தலை சிதற வேண்டுமா? உடனே மூசா ஆத்திரத்தில் ஒரு மரத்தை பிடுங்க போனான். நிறுத்து! துப்பாக்கி சத்தத்தை கேட்டு மூசா அலறினான். உன் தோல்வியை ஒப்புக்கொண்டு இனிமேலாவது மரவாழ் மக்களுடன் நண்பனாக இரு. இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆயுதத்தை வைத்து என்னை ஏமாற்றி விட்டான். என்னிடம் ஆயுதம் இல்லையே. ஆமாம், வெற்றி உனக்குத்தான். அப்படியானால் நான் ஆயுதத்தை தூக்கி போட்டுவிட்டு வெறும் கையுடன் உன்னுடன் மோதுகிறேன். வா, ஒரு கை பார்க்கிறேன். மாயாவி துப்பாக்கியை தூக்கி போட்டார். பாவம் அந்த பொடியன் ஆயுதத்தை தூக்கி போட்டு விட்டான். சரியான முட்டாளாக இருப்பான் போல இருக்கிறதே. இனி மூசாவுக்குத்தான் வெற்றி. மாயாவி தோற்று போவது உறுதி. இனி நாம் மூசாவிடம் அடிமைகளாக இருக்க வேண்டியதுதான். அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள். மூசா ஆவேசமாக மாயாவியை நோக்கி பாய்ந்து வந்தான். பொடியனை உன்னை நசுக்கி விடுகிறேன் பார். மூசா மாயாவியை நோக்கி குனியவும் மாயாவியின் இரும்பு கை மூசாவின் வயிற்றை பதம் பார்த்தது. இது எப்படி இருக்கிறது? மூசா வலியை தாங்கிக் கொள்ள நிமிர்ந்த போது மாயாவியின் இரும்பு கை அவன் சாடையில் இறக்கியது. இந்த வாங்கிக்கொள். இந்த மாயாவியின் ஒவ்வொரு குத்தும் கும்பாங்குத்துதான். அடி ஒவ்வொன்றும் இடியென இறங்கியது. மாயாவியை சமாளிக்க முடியாமல் திணறிய மூசா அருகில் இருந்தவனிடம் இருந்த தடியை பிடுங்கினான். மூசா, ஆயுதம் இல்லாமல் தான் மோத வேண்டும். நினைவில் இருக்கட்டும். கொடுடா தடிய, அவனை என்ன செய்கிறேன் பார். தடியை வாங்கியவன் ஆவேசமாக கையை ஓங்கினான். இப்பொழுது உன்னை 2 துண்டாக்கி காட்டுகிறேன். மூசா நிபந்தனைகளை மீறிவிட்டான். கயிற்றை கீழே இறக்குங்கள். மூசா மாயாவியை நோக்கி தடியை ஆவேசமாக இறக்கினான். மூசா, ஆயுதம் இல்லாமல் தான் மோத வேண்டும். நினைவிருக்கட்டும். உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். மாயாவி அவன் வீச்சிலிருந்து லாவகமாக தப்பினார். மூசா மீண்டும் மாயாவியை நோக்கி திரும்பினான். ஆனால் மாயாவி குனிந்து கொண்டார். இதோ அருகில் தான் என் துப்பாக்கி கிடைக்கிறது. எடுத்து விட வேண்டியதுதான். மாயாவி துப்பாக்கியை எடுக்க போவதற்குள் மூசா துப்பாக்கியை தட்டிவிட்டான். அட பாவமே! உன் ஆயுதத்தை எடுக்க பார்த்தாயா? விடுவனா? துப்பாக்கி சற்று தூரம் தள்ளி எகிரி விழுந்தது. மூசா மீண்டும் மாயாவியை மூர்க்கத்தனமாக தாக்க முயன்றான். ஆனால் மாயாவி லாவகமாக தண்ணீருக்குள் உருண்டு தாக்குதலில் இருந்து தப்பினார். மாயாவி தண்ணீருக்குள் இருந்து சகதியை கையில் அள்ளினார். அதற்குள் மூசா மாயாவியை நோக்கி விரைந்து வந்தான். ஆஹா, எப்படி என் தாக்குதல்! உடனே மாயாவி கையில் இருந்த சகதியை மூசாவின் முகத்தில் அடித்தார்.
இந்தா வாங்கிக்கொள். என்ன இது? இப்பொழுது எப்படி வருகிறாய் என்று பார்க்கிறேன். உடனே மூசா தடியை கீழே போட்டுவிட்டு கண்ணை கசக்கத் தொடங்கினான். அவன் சுதாரிப்பதற்குள் மாயாவி மரத்துக்கு தாவினார். உடனே மேலிருந்தவர்கள் கூறினார்கள், இப்பொழுதாவது மாயாவி துப்பாக்கியை எடுத்திருக்கலாம் அல்லவா? கண் போச்சே. மரத்தில் ஏறிய மாயாவி மூசாவை நோக்கி பாய்ந்தார். என்னை தேடுகிறாயா? நான் இங்கே இருக்கிறேன். அம்மா! கீழே விழுந்த மூசா சுதாரித்து எழுவதற்குள் மாயாவி சரமரியாக குத்துக்களை விட்டார். அம்மா, இந்தா. மாயாவியின் குத்துக்களை சமாளிக்க முடியாமல் மூசா திணறி போனான். மூசாவினால் எதிர்த்து தாக்க முடியாமல் கலங்கி போனான். மூசா தளர்ந்து போய் தரையில் விழுந்தான். மாயாவி வெற்றி பெற்று விட்டார். மாயாவியாரை அவனை உயிரோடு விடாதீர்கள், கொன்று விடுங்கள். ஆஹா, மாயாவி வெற்றி பெற்று விட்டார். இனி நாம் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. தப்பித்தோம். ரொம்பவும் சந்தோஷம் படாத. அந்த பொடியன் நம் மூசாவை ஆயுதம் இல்லாமலே வீழ்த்தி விட்டானே. மூசா தோல்வியடைந்ததில் எங்களுக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. காட்டு மனிதர்கள் கூட மூசாவை வெறுத்தார்கள். மாயாவியாரை அவனை இப்படியே விட்டு விடாதீர்கள், அவனை கொல்லுங்கள். இவன் கொடியவன், எங்கள் இனத்தை கெடுக்க வந்த பாவி, கொன்று விடுங்கள். காட்டு மனிதர்கள் தன் தலைவன் மூசாவை கொல்ல சொன்னார்கள். நான் யாரையும் கொல்ல மாட்டேன். ஒருவனின் உயிரை எடுக்கவா நாம் பிறந்திருக்கிறோம். ஒரு பெரிய கங்க கொடியை எடுத்து வாருங்கள். இவன் கைகால்களை கட்டு போடுகிறேன். கங்க கொடி பலமானது, யானையால் கூட அறுக்க முடியாது. இதுதான் உனக்கு சரி. கால்களை சேர்த்து வை. மூசா தட்டு தடுமாறி எழுந்தான். அவர்கள் பேச்சை கேட்டு என்னை கொன்று விடாதே. அவன் ஒரு துரோகி, விடக்கூடாதே. தலைவரே, உங்கள் மகளை எங்க? ஆமாம், அவளை மறந்தே விட்டேன். மகளே ரோஜா. ஏய், அந்த பொண்ணை கொண்டு வா. விடுதலை கிடைத்த ரோஜா அப்பாவை தேடி ஆவலுடன் ஓடி வந்தாள். அப்பா, மகளே ரோஜா, உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே. இதுதான் மாயாவி, நமக்கெல்லாம் தலைவர். இவர்தான் மூசாவுடன் சண்டையிட்டு அவனை மண்ண கவ்வ செய்தார். அத்தோடு என்னையும் விடுதலை செய்து விட்டார். அடிமைகளாக இருந்து எங்களை காப்பாற்றி விட்டீர்கள். எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அதெல்லாம் எதற்கு ரோஜா? இந்த காட்டு மனிதன் மூசா மிகவும் கொடியவன். விட்டால் காட்டில் உள்ளவர்கள் அனைவரையுமே அடிமைப்படுத்தி விடுவான். நல்ல வேளை, நீங்கள் அதை முறியடித்து விட்டீர்கள். இருந்தாலும் அந்த மூசாவை நான் என் கையாலேயே கொல்ல வேண்டும். ரோஜா, என்ன இது? ரோஜா கத்தியை உருவினாள். இவனை என் ஆத்திரம் தீரும் வரை குத்தி கொல்ல வேண்டும். காட்டு மிருகமே, உன்னை உயிரோடு விட்டால் ஆபத்து. வேண்டாம் வேண்டாம், என்னை ஒன்றும் செய்து விடாதே. வேண்டாம் ரோஜா. இல்லை, என்னை விடுங்கள். மாயாவி ரோஜாவை தடுத்தார். இவன் சாக வேண்டும். வேண்டாம் ரோஜா, அவனை திருந்து விடுவான். ஆத்திரப்படாதே ரோஜா, அவனை மாயாவி பார்த்து கொள்வார். தலைவரே, இவனை என்ன செய்யலாம் சொல்லுங்கள். இவன் எங்கள் இனத்தையே கலங்கப்படுத்தி விட்டான். நீங்களே அவனுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். இது உங்கள் இடம். நீங்கள் தான் அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும். நான் இதில் தலையிட மாட்டேன். நாங்களாக இருந்தால் அவனை கண்டும் துண்டுமாக வெட்டி போட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் உயிர் பலி கூடாது என்கிறீர்கள். அதனால் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். மாயாவி யோசித்தார். இவனுக்கு என்ன தீர்ப்பு வழங்கலாம்? காட்டு மனிதர்கள் கூட மாயாவியின் தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். அப்படித்தானே? ஆமாம் ஆமாம். உங்களை அடிமைப்படுத்த நினைத்தது பெரிய தவறு. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. அதனால் மூசா, 5 ஆண்டுகளுக்கு மரவாழ் மக்களுக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும். அவர்கள் சொல்கிற வேலைகளை நீ செய்ய வேண்டும். சரி, அப்படியே செய்கிறேன். மூசாவுக்கு நான் வழங்கிய தீர்ப்பு சரியானது தானே? ரொம்ப சரி. மூசா, அவர்கள் இடுகிற கட்டளைகளை நீ நிறைவேற்ற வேண்டும். இல்லை, ஏதாவது முரண்டு பண்ணினால் நான் இந்த ஆயுதங்களுடன் திரும்ப வருவேன். ஜாக்கிரதை. 5 ஆண்டுகள் இந்த வேலையா செய்ய வேண்டும்? மூசா மரத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் மொண்டு வந்து தர வேண்டும். வேலையும் உடனே தரப்பட்டது. மூசா 2 பீப்பாய்களை கட்டி ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்தான். நம்மை அடிமையாக்க நினைத்தவன் கதியை பார்த்தாயா?
கடைசியில் தண்ணிய வண்டியாகிவிட்டான். இவ்வளவு தாமதமாக வரக்கூடாது, விரைவாக வர வேண்டும். எல்லாமே என் நேரம். மாயாவியாரே, எங்கள் கட்டளைகளை நிறைவேற்றி வைத்து விட்டீர்கள். இனி உங்கள் மரக்கோட்டையை பழுது பார்த்து தருகிறோம். மாயாவியாரே, ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் எப்படி அந்த காட்டு மனிதனுடன் ஆயுதம் இல்லாமல் மோதினீர்கள்? இது என்னமா கேள்வி? மாயாவியை நீ என்னவென்று நினைத்தாய்? இவனுடன் மோதுவது எனக்கொன்றும் பெரிய விஷயமில்லை. அவன் செய்த தவறை நினைத்து திருந்த வேண்டும், அதுதான் என் ஆசை. மாயாவியாரே, உங்கள் பெருந்தன்மை மன்னிக்கும் குணம் யாருக்கு வரும்? ஆமா, நான் ஆயுதம் வைத்திருப்பது யாரையும் கொல்வதற்கல்ல, சும்மா மிரட்டத்தான். மூசா கூட ஆயுதம் இல்லாமல் மோத ஆசைப்பட்டான். என் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. இப்போதே உங்கள் மரக்கோட்டையை பழுது பார்க்க ஆள் அனுப்புகிறேன். மாயாவியாரை, அடிமைத்தனத்திலிருந்து எங்களை காப்பாற்றியமைக்கு ரொம்ப நன்றி. நீங்க நீடூழி வாழ வேண்டும். எல்லோருமே நீடூழி வாழலாம். மரவாழ் மக்கள் மாயாவியை வாயார வாழ்த்தினார்கள். அனைவருக்கும் வணக்கம், நான் புறப்படுகிறேன். மாயாவி அவர்களிடம் விடை பெற்றார். குதிரையில் ஏறி மண்டை ஓட்டு மாளிகைக்கு விரைந்தார். அந்த வேலையை முடித்து விட்டேன், இனி எல்லோருக்கும் நிம்மதிதான். அன்று முழுக்க மரவாழ் மக்கள் மகிழ்ச்சியில் ஆடிப்பாடி சந்தோஷமாக இருந்தார்கள். மாயாவி காட்டு மனிதன் மூசாவிடமிருந்து மரவாழ் மக்களை காப்பாற்றி விட்டார். கிராமம் கிராமமாக செய்தி பரவியது. மாயாவி காட்டு மனிதன் மூசாவிடமிருந்து மரவாழ் மக்களை காப்பாற்றி விட்டார். என்ன முரசு சத்தம்? தூக்கத்தை கெடுத்து விட்டதே. ஆனால் தூக்க கலக்கத்தில் மாயாவி செய்தி முழக்கத்தை கேட்கவில்லை. ஆஹா, ஒரு குளியல் போட்டுவிட்டு புறப்பட வேண்டியதுதான். பிறகு மாயாவி களைப்பு தீர குளித்தார். உடனே மாயாவி புறப்பட்டார். மரக்கோட்டையை பழுது பார்க்க புறப்பட்டு சென்றிருப்பார்கள். மூசாவிடம் மோதியதை பிள்ளைகளிடம் மூடி மறைக்க வேண்டும். ஆனால் மாயாவி நினைப்பதற்குள் நேர்மறையாக நடந்தது. டயானா, ரெக்ஸ், கிட், கிளைஸ், டோமோ அனைவரும் மாயாவியின் வருகைக்காக காத்திருந்தார்கள். ஹாய், அப்பா வந்துட்டாரு. மூசாவுடன் எப்படி மோதினீர்கள் மாமா? டார்லிங், உங்களுக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே. அனைவரும் வந்தும் வராதும் மாயாவியை துளைத்து எடுத்து விட்டார்கள். நான் மூசாவிடம் சண்டை போட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? முரசு மூலமாக உங்களுக்கு முன்னே செய்து வந்து விட்டது. உண்மையிலேயே அவன் பெரிய ஆளா? சொல்லுங்கள் டாடி. முதலில் நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவோம், பிறகு சொல்லுகிறேன். அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டார்கள். மூசா என்பவன் மரவாழ் மக்களை அடிமைப்படுத்த நினைத்தான். நீங்கள் அவனை சுட்டு வீழ்த்தி விட்டீர்களா டாடி? ஏய், டாடி தான் யாரையும் கொல்ல மாட்டார் என்பது உனக்கு தெரியாதா? என்னை பற்றி குழந்தைகள் எவ்வளவு நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் பார்த்தாயா? பிறந்த குழந்தைக்கு கூட உங்களை பற்றி தெரியுமே. ஏய் டயானா, ரொம்ப தான் புகழாது. பிறகு என்ன? மூசாவிடம் இருந்து அந்த பெண்ணை காப்பாற்றி அவள் அப்பாவிடம் ஒப்படைத்து விட்டேன். நான் வருவதற்குள் செய்தி முந்து விட்டது. சாப்பாடு முடிந்ததும் டயானாவும் குழந்தைகளும் மாயாவியிடம் இருந்து விடை பெற்று புறப்பட்டார்கள். மாயாவி அவர்களை அனுப்பி வைக்க புறப்பட்டார். ஜேம்ஸ் பாண்ட் 007 துப்பறியும் டாக்டர் நோ. ரகசிய ஏஜென்ட் 007 ஜேம்ஸ் பாண்ட். சீனா டாக்டர் நோ. அழகி ஹனி ஜேம்ஸ் நண்பர் டக்ளஸ். இங்கிலாந்து உளவுத்துறை தலைமை அலுவலகம். ஜேம்ஸ் பாண்டை அழைத்து தலைவர் பேசினார். இந்த அவனுக்கு புதிய துப்பாக்கி. பழைய துப்பாக்கியே போதும் சார். சொன்னதை செய், எனக்கே யோசனை சொல்றியா? வீட்டுக்கு போய் படுத்து கொள்ளாத, வெளியேத்த பாரு. இளவன் என்ன வரத்து வாரான்? ஜேம்ஸ் அதிகாரி வில்லியத்திடம் வந்தார். தலைவர் எப்படி இருக்காரு? ரொம்ப சூடா இருக்காரு, வீட்டுல சண்டை போல இருக்கு. கோபத்தை என் மேல காட்டுறாரு. இந்த சிகரெட் குடி. அடுத்த வேலை என்ன? சீன டாக்டரை துப்பறியணும். அவர் பேரு டாக்டர் நோ. சன்னியாசி மாதிரி சமக்கா அருகே ஒரு தீவுல இருக்கார். பறவைகளின் கழிவுகளை விற்கிறார். சமக்காவில் நமது துப்பறிவாளர் எட்டோடு அவரது காரியத்தரிசி எமினி இருவரும் காணாமல் போனதற்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குமோ? அதை துப்பு தொலைக்கி கண்டுபிடி.
ஜமக்கா தலைநகரான கிங்ஸ்டன் நகர கவர்னரை சந்தித்து பேசு. நாங்கள் அவருக்கு எழுதுகிறோம். இது இப்படி இருக்கையில் ஜமக்காவை அடுத்துள்ள பறவை தீவில் கவர்னர் மாளிகையில் ஒரு பொண்ணை நமக்கு துப்பறியப்பட்டது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் என்ற அந்த ஆள் வந்ததும் கொன்று விடு சாம். சரி டாக்டர். கிங்ஸ்டன் நகர விமான நிலையத்தில் ஜேம்ஸ் பாண்ட் இறங்கினார். ஹலோ டக்ளஸ். ஹலோ ஜேம்ஸ். ரொம்ப நாளுக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆமா ஆமா. அவர்கள் இருவரையும் ஒரு பெண் போட்டோ எடுத்தாள். அதை கவனித்த ஜேம்ஸ் அந்த பெண்ணை பார்த்தார். அவளிடம் பேச வேண்டுமா ஜேம்ஸ்? தேவையில்லை. அந்த டாக்டர் நோவா பற்றி எல்லா விஷயமும் தெரியணும். சொல்றேன் ஜேம்ஸ். அந்த சீன டாக்டர் பயங்கர ஆளு. பறவைக்கு அவரு சொந்த தீவு ஆகிட்டாரு. அந்நியர் போனா கொன்று விடுவாரு. அப்படியா? டக்ளஸ் காரில் ஜேம்ஸ் ஏறிக்கொண்டார். வழியில் டக்ளஸ் நம்ம யாரோ பின்தொடர மாதிரி தெரியுது. ஆமா. 5 நிமிடம் கழித்து. நீங்க தங்க வேண்டிய ஹோட்டலுக்கு தானே? ஆமா. ஜேம்ஸ் ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கினார். எதுக்காக டாக்டர் நோவாவை துப்பறியணும்? நமது உளவுத்துறையை சேர்ந்தவங்க எட்வர்ட் எமினி. அவங்க 2 பேரையும் திடீரென்று காணல. மாயமா மறந்துட்டாங்க. அவர்கள் டாக்டர் நோவா பற்றி துப்பு துளக்க மாயமை மறந்து விட்டன. அவர்கள் மறைவுக்கு இந்த சீன டாக்டர் காரணமா இருக்கலாம். ஜேம்ஸ் பாண்ட் கிங்ஸ்டன் நகர் கவர்னரை சந்தித்தார். பிறகு அவர் செயலாளர் ஸ்மித்தை சந்தித்து பேசினார். மிஸ்டர் பாண்ட், கவர்னர் என்ன சொன்னார்? அவர் பேச்சு உற்சாகமாக இல்லையே. எங்க ஆட்கள் 2 பேர் காணாம போயிட்டாங்க. அதை மறந்துவிட சொல்றாரு. அப்போ அது பற்றி நீங்க துப்பு துளைக்கி ஆகணும் இல்லையா? உங்களுக்கு நான் ஒத்துழைக்கிறேன். இப்ப என்ன செய்யணும்? பறவை தீவு பற்றி தெரியணும். அந்த தீவு பறவைகளின் சரணாலயம். 50,000 பறவைகள் உள்ளன. அவற்றின் கழிவுப் பொருட்கள் லாரியா சேரும். அப்படியா? உலகிலேயே அதிக சத்துள்ள உரம் அந்த கழிவுப் பொருள் தான். அதை ஏற்றுமதி செஞ்சு சீன டாக்டர் நிறைய சம்பாதிக்கிறாரு. பறவை தீவு பல ஆண்டுகளுக்கு முன்பு அவரிடம் விற்றோம். இப்போ அது அவரது சொந்த தீவு. அங்க அவர் சுரங்கங்களையும் தொழிற்சாலைகளும் அமைச்சிருக்காரு. அங்க அந்நியர் போகலாமா? அந்நியர்கள் அத்துமீறி நுழைவதை தடுக்க அவருக்கு உரிமை இருக்கு. எங்க ஊழியர் 2 பேர் காணாமல் போயிருக்கிறார்களே. அது பற்றி இதுவரை எங்களுக்கு ஒரு புகாரும் வரல. ஹோட்டல் திரும்பிய ஜேம்ஸ் பாண்ட் டக்ளஸ்க்கு போன் செய்தார். டக்ளஸ், கவர்னரை பார்த்துட்டேன். இரவு 7 மணிக்கு போர்ட் கிளப் வா. அந்த நேரத்தில் ஒரு மர்ம உருவம் ஊசி மூலம் பழங்களில் விஷத்தை பாய்ச்சியது. பிறகு 007 குளித்து கொண்டிருந்த போது ஒரு நீக்ரோ பழத்தட்டை எடுத்துக்கொண்டு வந்தான். சார், கவர்னர் மாளிகையிலிருந்து பழங்கள் வந்திருக்கு. அங்க வை. குளித்து முடித்ததும் ஜேம்ஸ் ஹோட்டல் வரவேற்பு பெண்ணிடம் பேசினார். ஹலோ, இந்த பழங்களை யார் கொண்டு வந்தது? கவர்னர் மாளிகையிலிருந்து வருவதாக ஒருவர் கொண்டு வந்தார். சரி, நன்றி. சந்தேகம் கொண்ட ஜேம்ஸ் பழத்தை ஆராய்ந்தார். கவர்னர் மாளிகையிலிருந்து எனக்கு பழங்களா? சந்தேகமா இருக்க. முதல்ல விமான நிலையத்தில் படம் எடுத்த அந்த பெண், இப்போ விஷப்பழம். டாக்டர் நோ வேலையா இது? ஒரு பழத்தில் ஊசி துவாரம் இருப்பதை ஜேம்ஸ் கண்டுபிடித்தார். போர்ட் கிளப்பில் ஜேம்ஸும் டக்ளஸும் சந்தித்தனர். டக்ளஸ், நம்மளும் காணாம போயிடுவோம் போல இருக்க. ஜேம்ஸ், நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர் நோ திட்டம் போட்டு கொலை செய்ய பார்க்காரு. எனக்கு ஒரு தட்டில் பழம் வந்தது. சந்தேக பேரில் ஒரு பழத்தை எடுத்து பார்த்தேன். பிறகு அவர்கள் பேசுவதை ஒரு பெண் கண்காணித்தாள். பழத்தை செயலாளர் ஸ்மித்துக்கு அனுப்பினேன். அதில் ஒரு குதிரையை கொல்ற அளவு சைனட்டோஸ் இருப்பதாக சொன்னார். உண்மையாவா? கேட்கும் பெண்ணை பிடித்து வரும்படி 007 கூறினார். ஏய் மிஸ், என்ன விடு. வா, ஒரு விருந்தாளி வந்திருக்கார். மிஸ், யார் நீ? என்னையும் போட்டோ எடுத்து எதற்கு என்ன பின்தொடர்ந்து? இதை பற்றி யாரிடமும் எதுவும் நான் சொல்ல தயாரா.
நீ யாருங்கிறத மரியாதையா சொல்லு. இல்ல டக்ளஸ் அவர் கையை முறுக்கினார். கையை விடுவித்துக் கொண்டு பிளாஸ் பல்பால் டக்ளஸ் முகத்தில் அடித்தாள். உடனே அவளை டக்ளஸும் ஜேம்ஸும் சேர்த்து மடக்கினர். என்ன துணிச்சல் உனக்கு? இவளை பொண்ணுன்னு பார்க்க கூடாது. டக்ளஸ் அவள் கைகளை முறுக்கினார். யார் நீ? உன்னை யார் அனுப்பியது? சொல்லு, இல்ல உன் எலும்பு முடியும். டக்ளஸ் விட்டு. அவ பதில் சொல்ல மாட்டா. நாய்களே, உங்களை அவர் கொல்லாம விட மாட்டாரே. இவள் டாக்டர் நோவாவினால் உறுதியாகிவிட்டது. இரவு தூக்கம் வராமல் ஜேம்ஸ் படுக்கையில் புரண்டார். இங்கே இந்த ஹோட்டல் தங்கி இருப்பது ஆபத்து. டக்ளஸுடன் ஒரு மறைவான இடத்துல தங்கி துப்பறியணும். ஒரு நாள் இரவு ஒரு படகுல பறவை தீவு போய் பார்க்கணும். அந்த பகுதியில் சென்டிபீட் என்ற கொடிய விஷப்பூச்சி உள்ளது. அது பார்ப்பதற்கு புறான் போல் காணப்படும், ஆனால் கொடிய விஷம் கொண்டது. சென்டிபீட்டு பூச்சி படுக்கையில் வந்து போகுது. அந்த பூச்சி ஏதாவது இரத்த குழாயில் கடித்து இரத்தத்தில் விஷம் கலந்து விட்டால் உடனே மரணம் நிச்சயம். படுக்கையில் ஊர்ந்த அந்த பூச்சி 007 முகத்தில் ஊர்ந்தது. ஜேம்ஸ், அசையாதடா, கொஞ்சம் அசைந்தாலும் கடிச்சிரும். சனி என்னை இறங்கி தொலை. தலையில் ஊர்ந்தது. பிறகு தலையணையில் இறங்கியது. அதிகாலையில் ஜேம்ஸ் டக்ளஸுடன் காரில் பறந்தார். டக்ளஸ், ராத்திரி சென்டிபீட் பூச்சியை வச்சு என்னை கொல்ல முயற்சி நடந்தது. நிச்சயமா இது டாக்டர் நோவாவின் வேலை தான். காணாமல் போன நமது 8 எம்னி இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆதாரம் தான் இல்லை. நாம கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்து கொண்டு ரகசிய திட்டம் தீட்டணும். பாதுகாப்பான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஜேம்ஸும் டக்ளஸும் தங்கினர். ஒரு வாரம் நீந்தி பழகியாச்சு. நாளை இரவு பறவை தீவு போவோம். அங்க எத்தனை நாள் தங்கணும்? 3 நாள் தங்குவோம். இவருக்கு ஆபத்து இருந்தால் எனக்கு இன்சூர் பண்ணணும். 25,000 பவுனுக்கு இன்சூர் செய்யலாம். அதற்காக நன்றி சொல்லாது, என் கடமை அது. பறவை தீவு டாக்டர் நோவாவின் சொந்த தீவு. அதை நான் மறக்கலை. ஆனால் அவர் நம்ம அதிகாரி எட்டோட்டையும் செயலாளர் எம்னியும் ஏன் கொலை செய்தார் என்று தெரியணும். எப்படியானாலும் டாக்டர் நோவாவோட மோத வேண்டியதுதான். அந்த தீவில் எந்த நிமிடமும் நமக்கு ஆபத்து காத்திருக்கும். மறுநாள் இரவு நிலவு ஒளியில் அவர்கள் புறப்பட்டனர். பறவை தீவை நோக்கி அந்த படகு புறப்பட்டது. ஜேம்ஸ், தீவில் ராடார் கருவி இருக்கு. நாம் போவதை அதை கண்டுபிடிக்கும். அதனால விடியற்குள் கரையேறி படகை மறைச்சு வைக்கணும். ராடாருக்கு எதிர்த்து திசையில் ஏறுவோம். இரவிலேயே கரையை அடைந்த ஜேம்ஸ் கொஞ்சம் தூங்கினார். விடிந்ததும் எழுந்து, டக்ளஸ் இன்னும் விழிக்கலையா? யார் அந்த பொண்ணு? குட் மார்னிங் என்ற குரல் கேட்டு அவள் திரும்பினாள். பிறகு திடுக்கிட்டு கத்தியை எடுத்தாள். யார் நீ? நீ என் பேர் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். இங்கே உள்ள அற்புத பறவைகளை காண வந்தேன். என் பேர் ஹனி. கடல் கிளிஞ்சல் எடுக்க வந்தேன். அவற்றிற்கு மியாமி நகரில் நல்ல கிராக்கி. நான் உடையணிந்து வருகிறேன். அழகா இருக்கா, ஆனா மூக்கு சப்ப. நீ பயங்கரமான இந்த பறவை தீவுக்கு எப்படி வந்த? நம்காவிலிருந்து படகுல வந்தேன். தனியாக வந்திருப்பா. இங்க நெருப்பு டிராகன் இருப்பதா சொல்றாங்களே. பெரிய கண்ணு, சிறிய மூக்கு, சின்ன இறக்கு, கருப்பு தங்க நேரத்தில் அதை பார்த்துருக்கேன். டிராகன் இருப்பதை நீங்க நம்ப மாட்டீங்க. நீ ரொம்ப தைரியசாலி தான். இந்த டிராகன் மட்டும் இல்ல, ராட்சத பள்ளி, பயங்கர மலைப்பாம்பு எல்லாம் இருக்கு. அப்போது டக்ளஸ் வந்து, கேப்டன் சார், இந்த பொண்ணு படகுல வந்தது ராடார் மூலம். நோவை பார்த்துருந்தா நமக்கு ஆபத்து. அவர் சொல்றது சீன ஆளை தானே. அவர் ஒரு தடவை என்னை பிடிக்க காவலாளிகள் நாய்களையும் அனுப்பினார். நான் மறைந்து கொண்டு ராவோடு ராவா படகுல தப்பிச்சிட்டேன். சனி, நீ ஏன் இங்க வந்து இப்படி கஷ்டப்படணும்? உயிருக்கு ஆபத்து. ஏன் சங்க பாருங்க, அதான் டாக்டர் நோவன் ரோந்து படகு. எந்திர துப்பாக்கியெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. ஓடி போய் பதருக்குள்ள மறைந்து கொள்வோம்.
அதோ அந்த பாறை பக்கம் சுடு. அவங்க நம்மளை கொல்ல பார்க்கறாங்க. ஏன்? நம்ம இந்த தீவுக்கு வந்ததால. பாறைக்குள்ள மறைஞ்சுக்கிட்டாங்க. நாய்களோட போய் கண்டுபிடிங்க. ரோந்து படகு போயிடுச்சு. இருந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க. அனி, இதுக்கு முன்னாடி நீ எப்படி தப்பிச்ச? நாய்கள் வந்தா தண்ணிக்குள்ள மூங்கு. மூச்சியோட மூங்கில் குச்சிகளை பயன்படுத்தும். 3 பேரும் சதுப்பு நிலத்தில் மெதுவாக நடந்தன. இங்க இருந்து பார்த்தா அவர்கள் இருப்பிடம் தெரியும். அதோ தெரியுதே. அங்கே ஒரு கனிம மலையில் அடிவாரத்தில் கட்டிடங்கள் தெரிந்தன. கனிமம். அதான் நம்மளை பிடிக்க வராங்க. நாய்களும் வருது. துப்பாக்கிகளுடனும் வேட்டை நாய்களுடன் காவலர்கள் வந்தனர். இந்த புதருக்குள்ளதான் மறைஞ்சிருக்கணும். அவன் சொன்ன பையன் இப்ப காப்பாத்துது. காவலர் கண்ணில் படாமல் மூவரும் நீந்தினர். பாப்பம் பிடிங்க. வேட்டை நீடித்தது. இவங்களை எப்படியாவது உயிரோட பிடிச்சி டாக்டர் நோவாவிடம் ஒப்படைக்கணும். அவங்க போயிட்டாங்களான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் தம் பிடிப்போம். கொஞ்ச நேரம் கழித்து மூவரும் மேலே எழுந்தனர். அவங்க போயிட்டாங்களா? பின்னால் ஒரு காவலாளி தனியாக வந்து கொண்டிருந்தான். நீரில் மூழ்கி. அந்த ஏமாற்ற உபாயம். குறைந்த ஆழமுள்ள அந்த இடத்தில் அவர்கள் மூழ்கினார்கள். ஐயோ, நிச்சயம் மாட்டிக்கொள்வோம். ஜேம்ஸ் திடீரென்று எழுந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனை சுட்டார். சாரி கனி, அவனை கொல்லாவிட்டால் நமக்கு ஆபத்து. துப்பாக்கி சத்தத்தை அவர்கள் கேட்டிருப்பார்கள். அதனால இன்றிரவு நம்ம வந்த வழியை படகை அடைய முடியாது. அங்க ஒரு பழைய மணல்காடும் பழைய கொட்டாய் ஒன்றும் இருக்கு. இங்கிரவு அங்க தங்கலாம். நாளை காலை படகுக்கு போகலாம். உங்களை பார்த்தா பறவைகளை பார்க்க வந்தார் போல தெரியலையே. ஆமா, உண்மை என்றிரவு சொல்றேன். மூவரும் மணல் மேட்டில் கொஞ்ச தூரம் நடந்தனர். இங்க ஒரு சின்ன கொட்டாய் உள்ளது. ஜேம்ஸ், டிராகன் போன தடம் தெரியுது. அதன் மூச்சு ஜுவாலை காற்றை எரித்து விடும். 3 தடம் தெரியுது. செடி கொடியெல்லாம் கருகி உள்ளது. ஜேம்ஸ், நீங்க போலீஸ் அதிகாரியா? கனி, முதல்ல அந்த குளத்துல குளிப்போம். குளித்து முடித்ததும் ஜேம்ஸ் பாண்ட் தன்னை பற்றி ஹனியிடம் விவரமாக சொன்னார். டக்ளஸ் காவல் இருந்தான். இங்கிருந்து போனதும் கடற்படை கூட வந்து டாக்டர் நோவாவை மடக்குவோம். இனி உன்னை பற்றி சொல்லு கனி. நான் ஒரு அனாதை. ஒரு விபத்தில் என் தாய் தந்தை இறந்து விட்டனர். நீ எப்படி வளர்ந்தாய்? எங்கள் வீடு இருந்தது காட்டுப்பகுதி. காட்டு மிருகங்கள் தான் எனக்கு துணை. மிருகங்களை வளர்த்தேன். அவைதான் எனக்கு நண்பர்கள், உறவினர்கள். நான் அழகாக இருப்பேன். என் மூக்க ஒருத்தன் சேதப்படுத்திட்டான். அப்போது காவலில் இருந்த டக்ளஸ் திடுக்கிட்டான். ராகன் சத்தமா அது? மூக்க சரி செய்ய பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணும். அதுக்கு நிறைய செலவாகும். அதான் கடல் கிளிஞ்சல்களை எடுத்து விற்கிறியா? கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆபரேஷன் செய்வேன். கனி, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம். விடுவதற்கு முன் டக்ளஸ் சத்தம் போட்டான். ஜேம்ஸ் சார், டிராகன் வருது, எழுந்துருங்க. அங்க நிலத்தில் நீரிலும் போகக்கூடிய ஒரு வகை டிராக்டர் மாதிரி இருக்கு. பார்ப்பவர்களை பயமுறுத்துற பயங்கர அமைப்பு. டக்ளஸ், ஹெட்லைட்டை சூடு, நான் டயர்களை சூடுறேன். டிராகன் இல்லையா? அப்போ ஒரு கை பார்த்துடலாம்.
டக்ளஸ் சுட்டான். டயர்கள்ல குண்டு பாயாதா? ஒரு ஹெட்லைட்டை டக்ளஸ் சுட்டு விட்டான். டக்ளஸ் இருக்கும் இடத்தை நோக்கி அது போனது. பிறகு மஞ்சளும் நீளமும் கலந்த ஜுவாலை டக்ளஸை நோக்கி பாய்ந்தது. ஐயோ! வீரமும் உதவும் மனப்பான்மையும் உள்ள டக்ளஸ் கருகி செத்தான். பாவிகள் டக்ளஸை கொன்று விட்டார்களே. மறைந்திருக்கும் 2 பேரும் வெளியே வாங்க. இல்ல அப்படியே பொசிக்கிருவேன். ம் 2 பேரும் கையை மேலே தூக்குங்க. 007 துப்பாக்கியை கீழே போட்டார். ம் டிராகன்ல ஏறுங்க. டக்ளஸ் உன் ஆத்மா சாந்தி அடையிட்டான். ஜேம்ஸ் பாண்ட் விலங்கு மாட்டப்பட்டார். ஜேம்ஸ், எனக்கு பயமா இருக்கு. எங்க கொண்டு போறாங்க? டிராகன் என்ற அந்த ஊர்தி குளத்தில் மிதந்து சென்றது. ஹனி பயப்படாத, டாக்டர் நோவாவிடம் கொண்டு போகிறாங்க. ஒருத்தன் செத்துட்டான், மற்ற 2 பேரும் பிடிப்பட்டாங்க. இதை டாக்டர் நோவாவிடம் சொல்லுங்க. ஏய் மிஸ்டர், இங்கே வா. அந்த மலைக்கு சுரங்கப்பாதை. ஜேம்ஸ், பாதையில கம்பளம் போட்டிருக்காங்க. சிஸ்டர் லில்லி இனி உங்களை அழைச்சிட்டு போவாங்க. சிஸ்டர், அந்த அறைக்குள் இருவரும் நுழைந்தனர். அறை அழகாக இருந்தது. ஐயோ பாவம். நான் சிஸ்டர் லில்லி, இவா சிஸ்டர் ரோஸ். இந்த வரவேற்பு படத்தை பூர்த்தி செய்யுங்க. பறவைகளை ஆராய வந்திருக்கும் பறவை சாஸ்திர வல்லுநன் என்று ஜேம்ஸ் தன்னை அந்த பாரத்தில் குறிப்பிட்டார். ரொம்ப களைப்பாகவும் பசியாகவும் இருக்கீங்க, அதனால சாப்பிட்டுட்டு தூங்குங்க. இனி இந்த கை வழங்கு தேவையில்லை. என்னோட வாங்க. உங்களை நல்லா கவனிக்கும்படி டாக்டர் நோ உத்தரவு. இரவு சாப்பாடு டாக்டர் நோவுடன். இந்த கருணைக்கு பின்னாடி ஆபத்து இருக்கும். அந்த மலைக்குள் அந்த இடம் அற்புதமாக அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு இளம் அழகி. இவள் மிஸ் மே, இனி இவ உங்களை கவனிப்பா. முதல்ல குளிங்க, பிறகு சிற்றுண்டி அந்தலாம். எங்களுக்கு பிரயாண கலைப்பு. எல்லாமே சீன உடைகள் போட்டுக்கொள்ளுங்க. ஹனி நீ முதல்ல குளி, பிறகு நான் குளிக்கிறேன். எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஹனி குளிக்கும் போது ஜேம்ஸ் சாப்பிட்டார். ஜேம்ஸ், இப்படி குளிப்பது தனி ஆனந்தமாக இருக்கு. பசியோடு சாப்பிடுவதும் ஆனந்தமே. ஜேம்ஸ், நான் குளிச்சிட்டேன். மாற்றிக்கொள்ள சீன உடைத்தாங்க. ஹனி உடை மாற்றிக்கொண்டாள். ஹனி நீ என்ன செய்யற? சாப்பிட்டுட்டேன். இந்த கதவை திறக்க முடியல. கதவில் கைப்பிடியே இல்லை, அது வெளிப்புறம் பூட்டி இருக்கு. ஆமாம், அவங்கள திறக்க விட்டா இந்த அறை தான் நமக்கு சேர. ஜேம்ஸ் பாண்ட் உடை மாற்றுவதற்குள் ஹனி தூங்கிவிட்டாள். அவருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றியது. ஹனி, சாப்பாட்டில் தூக்க மருந்து கலந்துருக்கணும். 1 மணி நேரம் கழித்து கதவு திறந்தது. வந்த உருவத்துக்கு கைவிரலுக்கு பதிலாக இரும்பு கொக்கி தான் இருந்தது. அது ஹனி போர்த்திருந்த போர்வையை எடுத்துவிட்டு உற்று பார்த்தது. பிறகு ஜேம்ஸ் படுத்திருந்த இடத்திற்கு சென்றது. இவன் நல்ல பலசாலி. மனித உடல் தங்கும் சக்தி பற்றி என் ஆய்வுக்கு இவனை பயன்படுத்தணும். அன்று இரவு நல்லா தூங்கிட்டேன். மணி 7 ஆகுது. ஜேம்ஸ், எழுந்துட்டீங்களா? நான் விருந்துக்கு தயார். டாக்டர் நோவுடன் சாப்பிடும்போது நானே எல்லாம் பேசுகிறேன். இரவு விருந்துக்கு நீங்க தயாரா? டாக்டர் நோ பார்த்துட்டு வர சொன்னார். அவர் தயார். நாங்களும் தயார். ஜேம்ஸ், நம்மளை நல்லா உபசரிக்காங்க. இந்த டாக்டர் நோ ரொம்ப நல்லவர். ஆமாம் ஹனி, டாக்டர் நல்லவர். இந்த ஹனிக்கு எவ்வளவு வெள்ளை உள்ளம். ஆண்டவா, இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. விருந்துக்கு புறப்பட்டார்கள். இந்த லிஃப்ட் வழியே போங்க. லிஃப்ட் ஏன் கீழே போகுது ஜேம்ஸ்? கடலுக்கு அடியில் எதுவும் கட்டியிருக்காங்களா? டாக்டர் நோ ஒரு விந்தை மனிதர்.
லிப்ட் நின்றதும் இறங்கினார்கள். ஜேம்ஸ், நம்ம கடலுக்கு அடியில் இருக்கோம். அந்த அறையில் 3 பக்கம் புத்தக அலமாரி இருந்தது. 4வது பக்கம் கண்ணாடி அடைப்புக்கு பின்னே கடல் தெரிந்தது. விளக்கு வெளிச்சத்தில் மீன்கள் மின்னின. இதை எப்படித்தான் கட்டினார்? எத்தனை கோடி செலவாச்சா? $20,00,000. குரல் வந்த திசையில் டாக்டர் நோ நின்றிருந்தார். உங்களுடன் கை குலுக்க முடியாமைக்கு வருந்துகிறேன். ஓ சார், பூமிக்கு அடியில் உள்ள இந்த மீன் காட்சி சாலை பிரமிப்பா உள்ளது. நம்ம சந்திப்பை மறக்க முடியாத ஒரு பிரமிப்பா இருக்க ஆசைப்படுறேன். சாப்பிட முன் என்ன குடிக்க விரும்புறீங்க? இனி நம்மை பற்றி நீர் ரகசிய உளவாளி ஜேம்ஸ் பாண்ட். ஆனா பொய் பெயரில் விருந்தினர் பார்த்து பூர்த்தி செய்வீங்க. பொய் சொல்வது வீரமா? திடீர் என்று ஹனி, ஜேம்ஸ், இவர் மனிதர்ல அரக்கேன். இரும்பு கைகால் கண்ணை கசக்குறார. ஆமா ஹனி, பயப்படாத, அவர் மனிதர் தான். சூது மிகுந்த சீனர். அவர் கண்களுக்கு கண்ணாடி பொறுத்திருக்கார், அதை அழுத்திட்டார். டாக்டர் நோ, உங்க வித்தேஜால எதுவும் வேண்டாம், நேரடியா பேசுவோம். அப்படியே செய்வோம். ஜேம்ஸ், உலகில் உள்ள குறிப்பிடத்தக்க அறிவாளிகளில் நான் முதலாவது ஆள். பேச்சில் சூடு பிடித்தது. 1ஆம் நம்பர் பைத்தியம் நீர். எல்லா அறிவாளிகளும் ஒரு வகையில் பைத்தியம்தான். லட்சியத்தில் அடைவதில் அவர்கள் பைத்தியமாக இருப்பார்கள். என் லட்சியம் அதிகாரம். எனக்கு 30 வயது நடந்த போது அமெரிக்காவில் சீன ரகசிய நிறுவனத்தில் சகல அதிகாரங்களுடன் இருந்தேன். அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான $10,00,000 பணத்துடன் தலைமறைவானேன். பிறகு என்ன நடந்தது? எப்படியோ என்னை கண்டுபிடித்தார்கள். கடும் சித்திரவதை செய்து பணத்தை கேட்டார்கள். நான் சொல்லவே இல்லை. அதனால் என் 2 கைகளையும் வெட்டி துண்டித்தார்கள். பிறகு சுட்டார்கள். மயங்கி விழுந்த என்னை செத்து விட்டதாக நினைத்து போயிட்டாங்க. இன்னும் நான் உயிரோடு தான் இருக்கேன். அதை நாங்கள் நம்புகிறோம். அந்த பணத்தை என் அதிர்ஷ்டத்துக்கு அஸ்திவாரமாக்கினேன். இந்த தீவின் கனிவாளமும் பறவைகளின் கழிவு பொருளும் நான் செல்வம் திரட்ட பயன்பட்டேன். பிறகு வைத்தியம் படித்தேன். மனித உடல் தங்கும் சக்தி பற்றி ஆய்வு செய்வதில் எனக்கு அலாதி இன்பம். இவை எல்லாம் நீர் விரும்பிய அதிகாரத்தை கொடுத்துச்சா? இந்த தீவை 14 ஆண்டுகளுக்கு முன் வாங்கினேன். என் லட்சியத்தை அடைய இந்த தீவு நல்ல மறைவிடும். அந்த தீவில் எவ்வளவு லாபம் கிடைக்கிறது என்பதை அவர் கூறினார். அதிகாரம், ஆதிக்கம் இவற்றை அடைய இன்னும் நிறைய தேவை. விருந்து தயார் டாக்டர். ஹனி வா. சாப்பிட்டு கொண்டே பேசலாம். இவனை எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த அரக்கனிடம் எப்படி தப்பிப்பது? வாய்ப்பு கிடைத்தது நழுவி விடுவோம். காவலாளிகள் துப்பாக்கியும் கையுமா இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த தீவுக்கு பறவைகளை பார்க்க வருபவர்கள் பாவம், உங்க தனிமை கெடுகிறது. அவர்கள் தான் பாவம், தங்களை தானே அழித்துக் கொள்கிறார்கள். இங்கே வருபவர்களை விபத்தில் சிக்க வைக்கிறோம். இந்த ஏஜென்ட் 8 எம்எல் எங்களை சந்தேகித்ததால் கொலை செய்தோம். எனது வருகை உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கியிருக்கும். இல்லை, உங்களை வர வைக்கிறேன். என் ஆராய்ச்சிக்கு நீங்க தேவை. என்ன ஆராய்ச்சி டாக்டர்? நீயும் கூட அந்த ஆராய்ச்சிக்கு உதவலாம். பறவை தீவில் என்ன ஆராய்ச்சியெல்லாம் நடக்குதுன்னு சொல்றேன். அவர் சாப்பிட பயன்படுத்திய கத்தி கரண்டி 2 மறைந்தன. அமெரிக்க ஏவுகணைகளுடன் கொஞ்சம் விளையாடி பார்ப்பதற்காக $10,00,000 மதிப்புள்ள பிரத்யோக ராக்கெட் கருவிகளை தீவு மலையில் அமைந்திருப்பதாக டாக்டர் கூறினார். இங்கிருந்து 300 மைல் தூரத்தில் ஒரு தீவு இருக்கு. அமெரிக்க ஏவுகணைகளை பறக்க விட்டு சோதனை நடத்த அது முக்கியமானதாகும். அமெரிக்க ஏவுகணைகள் சமிக்கை அனுப்பதாகவும் அதற்கு அவை கட்டுப்படாவிட்டால் அவை சாம்பல் ஆகுவதாகவும் டாக்டர் நோ கூறினார். அப்போ அதுக்கு நீங்களா காரணம்? பெரும்பாலான அமெரிக்க ராக்கெட் தோல்விக்கு நாங்களே காரணம். அமெரிக்க ராக்கெட்டுகளை கண்காணிக்க 6 நிபுணர்கள் உள்ளார்கள். அவர்கள் ராக்கெட்டுகளுக்கு சமிக்கை ஒளி கற்றை அனுப்பி அவற்றை திசை திருப்புகிறார்கள். இப்படி செய்ய நிறைய செலவாகுமே. அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் எனக்கு உதவுகின்றன. ரஷ்யா உதவுகிறதா?
ஒரு தடவை ஒரு அமெரிக்க ராக்கெட்டை அப்படியே கைப்பற்றினோம். அது ரஷ்யா $10,00,000 கொடுத்து வாங்கியது. அமெரிக்க ராக்கெட்டுகளை மியாமி, கிங்ஸ்டன் போன்ற இடங்களில் வீழ்த்தி வெடிக்க செய்ய முடியும். அவற்றில் அணுகுண்டு இல்லையே. எவ்வளவு பெரிய பயங்கரவாதி இந்த டாக்டர். ஜேம்ஸ், ஏதாவது கேட்கணுமா? எல்லாம் விவரமாக சொல்லிவிட்டீர்கள். எங்களை வைத்து என்ன ஆராய்ச்சி? மனித உடல் பற்றி ஆராய்ச்சி. மனித உடலும் உள்ளமும் எவ்வளவு தூரத்துக்கு வலியை தாக்கு பிடிக்கும் என்று கண்டறிவது. ஜேம்ஸ் ஹனி இருவரையும் வைத்து அந்த ஆராய்ச்சியை நடத்தப் போவதாக டாக்டர் நோ கூறினார். அத்துமீறி நுழைந்த உங்க 2 பேரையும் அப்படியே சோதனைக்கு உள்ளாக்கி கொலை செய்வேன். அந்த பெண்ணையுமா? கடந்த ஆண்டு சிலர் கூட்டமாக இங்க வந்தாங்க. நில ஆக்கிரமிப்பு செய்ய வந்த அவர்கள் அனைவரையும் எலும்பு கூடங்களாக ஆக்கினேன். அந்த எலும்புகளை இப்போதும் பார்க்க முடியும் என்றும் டாக்டர் கூறினார். இன்றிரவு ஹனி உனக்கு பரிசோதனை நடக்கும். ராட்சத நண்டுகள் வரும் பாதையில் இவளை கட்டி போடுங்க. பறவைகளை பார்க்க வந்த இவன் நண்டுகளுக்கு இரையாகட்டும். சாவுக்கு எதிராக மனித உடல் எவ்வளவு தூர தாக்கு பிடிக்கும் என்பதை ஆராய காட்டு பன்றிகளை வைத்து சோதனை நடத்தினேன். ஹனி, ஓ ஹனி, இன்று உண்ட வைத்த அந்த சோதனையை நடத்தப் போகிறேன். அதிலிருந்து நீ உயிரோட மீள முடியாது. ஜேம்ஸ் பாண்டை 2-3 பேர் முரட்டுத்தனமாக இழுத்துச் சென்று கல்லாலான ஒரு அறையில் தள்ளினார்கள். இங்கே கிடந்த அழுது சாவு அல்லது தப்பிச் சென்று உயிரை விடு. கனத்த இரும்பு கதவு பூட்டப்பட்டது. வெளிச்சத்துக்கான அந்த கிழில் வழியா தப்பிக்கலாம். ஜேம்ஸ் பாண்ட் சீன உடையை கலற்றிவிட்டு தன் சட்டையை மட்டும் உளறி அணிந்து கொண்டார். ஹனியை நண்டுகள் சாகடிப்பதற்குள் காப்பாற்ற நினைத்தார். அவளை காப்பாற்ற உடனடியாக செயலில் இறங்க 3 பேர் ஜேம்ஸ் பாண்டை காவல் காத்தனர். அவன் ஒரு கத்தியும் ஒரு சிகரெட் லைட்டரையும் வச்சிருக்கான். இப்போதே தப்பிக்க வேண்டாம். அவன் என்ன செய்தாலும் சாவது உறுதி. 007 எழுந்து கொண்டார். கைவசம் இருப்பது கத்தியும் சிகரெட் லைட்டரும் தான். அந்த கிரிலை எப்படியாவது தண்ணி எடுத்து அந்த இரும்பு சட்டத்தை ஆயுதமாக்கணும். இரும்பு கிரிலை தொட்ட உடனே மின்சாரம் தாக்கி ஜேம்ஸ் பாண்டு தூக்கி வீசப்பட்டார். ஜேம்ஸ் பாண்டு அதிர்ச்சி அடைந்தார். கிரிலில் மின்சாரம் பாய்ச்சிருக்காங்க. மனித உடலின் தாங்கும் பரிசோதனையா? டேய் டாக்டர், இரு ஒன்று. கையில் துணியை சுட்டி கொண்டு இரும்பு கிரிலை பேய்த்து எடுத்தார். வெளியே அவன் கிரில் சட்டத்தில் இருந்த வலையை தனியா எடுத்துட்டான். அவன் என்ன செய்தாலும் சாவது உறுதி. ஆயுதம் என்று இதுதான் இருக்கு. கால் சட்டைக்குள் வைக்க வேண்டாம். ஜேம்ஸ் வெண்டிலேட்டர் துவாரத்துக்குள் ஏறினார். இதெல்லாம் பளபளப்பான உலக குலைகளை இணைத்து சுரங்கம் மாதிரி. அந்த பளபளப்பு குழாய் வழியாக தோளாலும் காலாலும் தேய்த்து அங்குலம் அங்குலமாக ஜேம்ஸ் பாண்ட் முன்னேறினார். கொஞ்ச தூரம் போனதும் அந்த குழாய் மேல் நோக்கி திரும்பியது. இனி உயரம் ஏறுவது கஷ்டமாச்சே. அந்த நேரத்தில் டாக்டர் நோவாட்கள் ஹனியை இழுத்துச் சென்று ராட்சச நண்டுகள் வரும் பாதையில் முளை அடித்து கட்டி போட்டனர். பசியோடு வரும் நண்டுகளுக்கு இன்று நல்ல விருந்து. ஜேம்ஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? உலோக குழாயில் தேய்த்து ஏறுவது நரக வேதனையாக இருந்தது. தோல் கண்ணி போய் சிராய்ப்பு ஏற்பட்டது. உடலெல்லாம் வியர்த்து வலி உயிரை வாட்டியது. என் உடம்பை என்னுடன் ஒத்துழை. பரவாயில்ல, கிட்டத்தட்ட மேல வந்துட்டான். கீழே சரிக்க விழுந்துட்டான். ஜேம்ஸ் உபாதையை சில கருவிகள் மூலம் ஆராய்ச்சி செய்தனர். அந்த குழாய் 150 அடி உயரம் ஆச்சு. மீண்டும் அதுல ஏறுவானா? உள்ளே அவன் சமாளித்து கொண்டான். ஆமா. அதன் பிறகு அந்த குழாய் குறுகலாக போனது. களைத்து போய் ஜேம்ஸ் படுத்தார். வெளியே நிலா வெளிச்சத்தில் நண்டுகள் ஊர்ந்து வந்தன. நண்டுகள் வருகின்றன. மூக்க சரி செய்ய சம்பாதிக்க வந்து உயிரை விடுறேன். கொஞ்சம் இளைப்பாறியதும் ஜேம்ஸ் குழாய் சுரங்கத்தில் மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்றார். வெளியே ஆராய்ச்சி. இதுவரை சமாளித்துட்டான். போக போக உலோக குழாய்கள் சூடாக இருந்தது. 007 சமாளித்து கொண்டு முன்னேறினார். ஐயோ,
உஷ்ண பாதை முடிந்ததும் ராட்சத விஷப்பூச்சிகள் சிகரெட் லைட்டரால் விரட்டுறேன். பிறகு இதால் குத்தணும். விஷப்பூச்சிகளிடம் இருந்து தப்பித்ததும் மீண்டும் ஊர்ந்து ஊர்ந்து செல்லும் பயணம் தொடர்ந்தது. வேதனையில் உடல் துவண்டது. இரவு முழுவதும் ஊந்து கொண்டே இருக்கான். பாவம், அவனை சாவு நெருங்கி விட்டது. கீழே போகிறது, நிற்க முடியலையே. சுரங்க குழாய் கடலுக்கு மேல் 100 அடி உயரத்தில் முடிந்தது. ஜேம்ஸ் பாண்ட் தலைகீழாக தண்ணீரில் விழுந்தார். இரவு முழுவதும் ஹனி என்ன ஆனாலும் திடீரென்று ஒரு உருவம் வந்து ஜேம்ஸ் மீது மோதியது. சுரங்க வழி இருட்டாக இருந்ததால் ஜேம்ஸ் திடீரென்று அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அந்த மென்மையான உடல் ஹனி என்பது அறிந்து அவர் மகிழ்ந்தார். ஹனி, நான் தான். ஓ ஜேம்ஸ், நீங்க இறந்து விட்டீங்களோன்னு நினைச்சேன். டாக்டர் நோ பழிவாங்க போய் கொண்டிருக்கேன். அவனை நானே கொன்று விட்டேன். இப்படியே போனா நம்மளை உள்ள கொண்டு வந்து அந்த வழி அடையலாம். அங்கே போனால் அந்த டிராகனும் மற்ற ஆட்களும் இருப்பாங்களே. அந்த வெள்ளைக்கார பெண்ணை இந்த நேரம் நண்டுகள் கொன்றும். அந்த பையன் என்ன ஆனானோ? அவர்கள் பேசுவதை ஜேம்ஸும் ஹனியும் கேட்டனர். 3 பேர் இருக்காங்க ஹனி. அவர்களை கொல்லுங்க, வேற வழி இல்லை. அடுத்த கணம் ஜேம்ஸின் கை துப்பாக்கி சடசடத்தது. பிசும் பிசும். ஐயோ, ஹனி ஓடியா, டிராகன் டிராக் இருக்கு. ஹனி மின்னல் வேகத்தில் டிராகன் டிராக்டரை அடைந்தார். ஜேம்ஸ் சீக்கிரம், துப்பாக்கி சத்தம் கேட்டு ஆட்கள் வராங்க. இந்த துப்பாக்கிகளை வச்சுக்கோ, பயன்படும். ஹனி, இந்த டிராகன் டிராக்டர் ராணுவ டாங்கி மாதிரி போகுது என்றாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்பங்களை குளத்தில் அந்த டிராகன் இயந்திரம் மிதந்து சென்றது. டாக்டர் நோ உத்தரவு போட்டால் காவலர் நம்மளை பின்தொடருவாங்க. டாக்டர் இறந்ததை அறிந்த அவர்கள் பீதி அடைவார்கள். ஜேம்ஸ், அந்த இரும்பு கை டாக்டர் எப்படி கொன்னீங்க? அவர் மீது கனிமங்களை கொட்டி உயிரோடு சமாதி செஞ்சிட்டேன். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. பிறகு ஜேம்ஸ் பாண்டும் ஹனியும் கடலை அடைந்து அங்கே அவர்களது பாய்மர படகில் ஏறினார்கள். மிகவும் களைத்துவிட்ட ஜேம்ஸ் ஓய்வு எடுத்தார். ஹனி, நண்டுகளிலிருந்து எப்படி தப்பிச்ச? அந்த சின்ன டாக்டருக்கு நண்டுகளை பற்றி என்ன தெரியும்? நம்ம அசையாமல் பட்டிருந்தாலும் உடலில் காயம் இருந்தாலும் அவன் நம்மளை ஒன்றும் செய்யாது. அவன் போல கண்டு நான் ஒன்றுமே செய்யலை. அதிகால கஷ்டப்பட்டு கட்டுகளை வச்சு தப்பிச்சிட்டேன். சில நாள் கழித்து ஜேம்ஸ் எப்படி இருக்கு? பூர்ண குணம் அடைஞ்சிட்டேன். பிறகு ஜேம்ஸ் பாண்ட் கிங்ஸ்டன் நகர கவர்னரின் செயலாளர் ஸ்மித்தை சந்தித்தார். ஒரு பீரங்கி படகையும் இராணுவ வீரர்களின் பறவை தீவுக்கு அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் டாக்டர் நோ ஆட்களை பிடித்து வருவாங்க. அது சரியான ஏற்பாடு. ஜேம்ஸ் பாண்டும் ஹனியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹனி, எனக்கு லீவு கிடைத்து விட்டது. நாம் நியூயார்க் போய் உனக்கு மூக்கு ஆப்ரேஷன் செய்வோம். திரும்பி வந்ததும் கவர்னர் உனக்கு ஒரு வேலை கொடுக்கவும் ஏற்பாடு செய்துள்ளேன். உங்கள் உதவிகளுக்கு நன்றி ஜேம்ஸ். நீ எனக்கு உதவி இருக்கிறாய், அதற்கு நான் உனக்கு நன்றி சொல்லணும். இதோ இந்த மன்னனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் நல்ல அழகி. அவளை மணக்க எத்தனையோ போட்டி. ஆனால் மாயாவியோ சாதாரண மண்டை ஒட்டு குகையில் வசிப்பவர். கடற்கரையில் ஒரு பாழடைந்த மண்டபம். காட்டில் புலியும் மானும் நட்புடன் வாழ்ந்தன. காட்டை அடுத்து ஒரு பாழடைந்த நகரம். ஒரு நாள் இரவு எல்லோரும் கூடினார்கள். தாத்தா, ஒரு கதை சொல்லுங்க. காட்டை தாண்டி ஒரு நகரம் பாழடைந்து கிடைக்கிறது. அந்த கதையை சொல்லுங்க. அது ஒரு இளவரசியின் கதை. இந்த பாழடைந்த நகரில்தான் அந்த இளவரசி வாழ்ந்தாள். அவள் பெயர் மின்னல். இளவரசியை போலவே நகரமும் அழகாக இருந்தது. வில்லோபுரம் என்று பெயர். அந்த நகரம் எப்படி அடைந்தது தாத்தா? இளவரசியின் அழகுதான் அதற்கு காரணம். இந்த கதையை சொல்லுங்க தாத்தா. வில்லோபுரம் மன்னன் தூண். மகளே, உனக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். உன் அழகுக்கு ஏற்ற ஆண்மை உள்ளவன் வேண்டும். அவனை கண்டுபிடிக்க போட்டி நடத்தப் போகிறேன்.
போட்டியில் இளவரசர்களும் வீரர்களும் கலந்து கொண்டார்கள். கடுமையான போட்டிகள். முதலில் பாம்பு குகையை கடக்க வேண்டும். அடுத்து காட்டு எருதுகளுடன் மோத வேண்டும். அதிலே தப்பினாலும் தப்ப முடியாத ஒரு போட்டி. சிங்கங்களுடன் போரிட வேண்டும். யாராவது தப்பி பிழைத்தார்களா? வந்தவர் எல்லோரும் மாண்டார்கள். அதனால் ஊர் பெரியவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். வீரர்கள் போட்டியிட்டு அழிந்ததால் ஊரில் வழிப்பறி கொள்ளை பெருகின. ஊர் பெரியவர்கள் வயிறு எறிந்து சாபமிட்டார்கள். நகரம் அழியட்டும் என்று சபித்தார்கள். ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியது. நகரம் அழிந்தது. அழகான நகரம் அழிஞ்சு போச்சு. வால் நட்சத்திரம் தோன்றினா ஊர் அழியுமா தாத்தா? அப்படித்தான் சொல்லுவாங்க. நகரம் மீண்டும் தோன்றுமா தாத்தா? வேதாளத்தால் தான் அது முடியும். யாரு அது? நம்ம வேதாள மாமாவா? வேதாளம் கால்பட்டால் நகரம் மீண்டும் எழுந்து நிற்கும், அழகு பெறும். அரசனும் மகளும் வேதாளத்துக்காக காத்திருந்தார்கள். வேதாள மாமா எப்ப அங்கே போவார்? வேதாள மாமா கிட்டதான் கேட்க வேண்டும். மாமா, நீங்க போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் வேடிக்கை கதை. நேரமாச்சு, எல்லாம் படுக்க கிளம்புங்க. இன்னும் கதை முடியலையே. அப்போது காட்டுக்குள் உடனே மாயாவிக்கு தகவல் கொடுக்க வேண்டும். வாலி, வா போவோம். ஓபி, அவர்கள் மாயாவியை சந்தித்தார்கள். என்ன ஓபி, எவ்வளவு தூரம்? நீங்க தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். ஒரு புலி ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் பண்ணுது. அடக்கி விடலாம், வா. மாயாவி இரவே கிளம்பினார். அழிந்த நகரத்துக்கு பக்கத்துல தானே உங்க ஊர். தாத்தா கதை சொன்னதும் அழிந்த நகரத்துக்கு போகிறேனே. நகரம் இருந்தது உண்மை. இதோ அழிந்து கிடைக்கிறதே. ஒரு அழகிற்காக 1000 பேர் உயிர் இழப்பார்களா? எல்லாம் கதை. ஆச்சரியம், இன்னும் வால் நட்சத்திரம் தெரிகிறதே. அப்படியானால் தாத்தா சொல்வதெல்லாம் உண்மைதானா? மாயாவி ஊருக்கு வந்து சேர்ந்தார். புலி எங்க? எங்கேயோ பதுங்கி விட்டது. நேற்று பார்த்தோம், அடித்து விரட்டினோம். ஆனால் இன்று ஒருவனை அடித்து தின்று விட்டது. ஒரு மாட்டையும் வேட்டையாடியது. வீட்டையிட்டு வெளியே வரவே எங்களுக்கு பயமாவே இருக்கிறது. இரவு முழுக்க புலியோட உருமல் கேட்குது. இப்ப புலி எங்க? அழிந்த நகரத்தில் ஒரு புதரிலே பதுங்கி இருக்கும். ஒரு ஈட்டி கொடு. ஈட்டி போதாது. துப்பாக்கி பயன்படுத்தக்கூடாது. முடிந்தால் ஈட்டியை காட்டியே விரட்ட வேண்டும். தனியா போவாதீங்க. என்னோட டைகர் வருகிறது. மாயாவி காட்டுக்குள் பாய்ந்தார். எங்கே அது பதுங்கி இருக்கும் பார். பாலடைந்த நகரத்தை அடைந்தார்கள். இதுதான் மூச்சு தாத்தா சொன்ன அரண்மனையா? புலியை காணவில்லையே. வால் நட்சத்திரம் தவிர வேறு வெளிச்சமே இல்லை. இடிபாடுகளுக்கு இடையே புலி பதுங்கி இருக்குமோ? பாலடைந்த அரண்மனை, வால் நட்சத்திரம். தாத்தா சொன்ன கதை உண்மையே. சேச்சே, முதல்ல புலியை தேட வேண்டும். புலி அங்கேதான் பதுங்கி இருந்தது. டைகர் பார்த்து விட்டது. புலி மீது டைகர் பாய்ந்தது. விடு டைகர். புலி காலால் எட்டி உதைத்தது. மாயாவி மீது பாய்ந்தது. மாயாவி ஈட்டியால் தடுத்தார். ஆனாலும் புலி பாய்ச்சலில் தரையில் விழுந்தார். ஈட்டி முறிந்து போக அக்காரியை எடுத்தார். வாழ்வா சாவா, இருவருக்குமே போராட்டம். புலி செத்து விழுந்தது. மாயாவியும் திடீரென்று, நான் இங்கே எப்படி வந்தேன்? வீரனே, நீ யார்? உன் வீரம் என்னை மெய்சிலிருக்க வைத்தது. நீ யார்? நீங்கள் யார்? சந்தேகமே இல்லை, இவன் ஒற்றனே. கொண்டு போய் சிறையில் அடையுங்கள். வேண்டாம் அப்பா, அவரை விட்டு விடுங்கள். விடாதீர்கள், கொல்லுங்கள். முகமுடி துப்பாக்கியை எடுத்தார். துப்பாக்கி ஓசையை கேட்டிராத வீரர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இப்போதாவது சொல், நீ யார்? என்னை வேதாளம் என்பார்கள். வேதாளம் எனக்கு வாழ்வு தர வந்தவர். உங்களுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். வேதாளம் வந்து விட்டார். மகிழ்ச்சியில் ஆடிப்பாடினார்கள். வேதாளமே வா வா, வீரனே வா வா. அட பைத்தியங்களா! என் அழகுக்கு ஏற்ற ஒரு வீரன் கிடைப்பானா என்று நான் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தேன். என்னை வாழ வைக்க நீங்கள் வந்து விட்டீர்கள். உள்ளே வாருங்கள். மாயாவிக்கு தடபுடல் விருந்து. நம்மை வாழ வைக்க வேதாளம் வந்து விட்டார்.
ஒன்றுமே புரியவில்லையே. வில்லோபுரத்தின் மன்னன் நான். இவள் என் மகள் மின்னல். உங்கள் வருகையால் எங்கள் சாபம் தீர்ந்தது. எங்கள் நகர் புத்துயிர் பெற்றது. காலம் சாபம் நீக்கி இளவரசி மின்னலுக்கு மாலையிடுவார். பெரியவர்களின் வாக்கு இது. எனக்கு ஆசை இல்லை. என்னை பார், என் அழகை பார். மகளை அடைய இதுவரை 1000 பேர் உயிர் இழந்தார்கள். நான் இளவரசியை மணக்க வரவில்லை. அவர் மீது மலர் அன்பு பொழியுங்கள். முகமுடியை மலர் கொடியால் கட்டினார்கள். மன்மதராசா, வா. ஆளை விடுங்கள். போக முடியாது. இதுதானே இடி முழக்கம் செய்யக்கூடியது. அதை கொடு. எப்படி இருந்தாலும் போட்டியில் வெற்றி பெற்றால் தான் என் மகள் உனக்கு. அது பூங்கொடி அல்ல, இரும்பு கம்பி, முறிக்க முடியாது. போட்டிக்கு இழுத்து போங்கள். கொடி ஆபத்தில் சிக்கிக் கொண்டேனே. புலியை வீழ்த்தி விட்டான், ஆனால் போட்டியில் வெற்றி பெற முடியாது. குகை போல் இருக்கிறதே. பாம்பு குகை அது. அப்படியானால் மூச்சு தாத்தா சொன்னது கற்பனை கதை இல்லையா? நச்சு பாம்புகள் கடித்தால் உயிர் போய்விடும். தாண்ட முடியுமா? தாண்டி விட்டார். உயிர் பிழைத்தேன். அடுத்து என்ன? ஓ, காட்டெருமை. ஒரே பாய்ச்சல். இன்னொன்று சரியாக மாட்டிக்கொண்டான். இல்லப்பா, பிழைத்து விடுவார். எருதுகள் பாயுது. ஐயோ, ஒரு எருது மீது தாவி ஏறினார் மாயாவி. அடுத்த எருது வெறித்து பார்த்து எருது மீது ஏறி நிற்க முடியுமா? நுழைந்தார். சீறி முடிகிறதே. இன்னும் ஒரு தகவல். சுவரை தாண்டினார். பிழைத்தேன். இன்னும் ஒரு சோதனை இருக்கிறது. அடுத்து சிங்கமா? 2 சிங்கம். புலியை கொன்ற வீரனை, சிங்கங்களை பந்தாடு. உன்னை மணக்க நான் காட்டு விலங்குகளை கொல்ல விரும்பவில்லை. திரும்பி பார். ஒரு சிங்கம் சீறி பாய்ந்தது. முகமுடியும் தயாரானார். ஓ, வால் அடியில் சிக்கிக் கொண்டதே. ஐயோ, இன்னும் ஒரு சிங்கம். பின்னால் அவர் சாக போகிறாரா? மாயாவி மோதினார். கொல்ல வேண்டிய சிங்கத்துடன் கட்டி புரண்டார். வீரனே வா, அந்த இளவரசிக்கு மாலையிடு. ஒரு உயிரை கொன்று விட்டேன். தலை சுட்டுகிறதே. ஏன், என்னாச்சு? எழுந்திரு வீரனே. எழுந்து விட்டார். நான் எங்கே இருக்கேன்? பாலடைந்த நகரத்தில், புலியை கொன்ற இடத்தில். யாரு? கோபியா? ஆமாம். ஏதாவது கனவு கண்டீர்களா? எல்லாம் கனவா? மூச்சு தாத்தா சொன்ன கதை என்ன கனவு? கனவிலே ஒரு கன்னி இளவரசி தான் பூவாய் பூத்திருக்கிறார். இந்த பூவுக்கு மின்னல் என்று பெயர். அப்படியான தாத்தா சொன்ன கதை? அது எங்கள் கதைதான். முடிந்தது.